சலனம் 491. அதிகாலையில் கண் விழித்த மகிழினிக்கு அப்பா ஞாபகம் வர வீட்டுக்கு போகணுமே என்று யோசிக்கும் போது அங்கே தன்னையே போர்வை போல் போர்த்தி இருக்கும் அவனை கண்டு, ஹலோ, தள்ளிப்படுங்க. முடியாது, போடி. அர்ஜுன், விடுங்க என்னும் போதுதான் அவன் இறுக்கி அணைத்தான். அர்ஜுன், நான் ரெஸ்ட் ரூம் போகணும், பிரஷ் பண்ணணும், விடுங்க. நியூ பிரஷ், மைசூர் சாண்டல் சோப் பாத்ரூம்ல வச்சுட்டேன் என்றவன் கண்களை மூட. இதெல்லாம் அவளுக்கு ஆச்சரியமே. ஒவ்வொரு மாதமும் தனது அறையில் சோப்பு தீர்ந்தால் தனது அம்மா அல்லது அப்பத்தா மாற்றி வைத்திருப்பார்கள். ஆனால் இங்கே இவன் செய்யும் போது அது புதுவிதமாக இருந்தது அவளுக்கு. அதுவும் இரவே செய்துவிட்டு வந்து படுத்திருக்கும் அவனை கொஞ்சம் பிடித்திருந்தது அவளுக்கு. அவனின் பிடியிலிருந்து விலகி குளியல் அறை புகுந்து பல் துளக்கி குளித்து முடிக்கும் போதுதான் அங்கிருந்து மைசூர் சாண்டல் சோப் கண்டு புன்னகை. இதெல்லாம் எப்படி தெரியும் என்ற யோசனையோடு நின்றவளுக்கு அப்போதுதான் ஒன்று புரிந்தது. ட்ரெஸ் எடுத்து வரவில்லை என்று. அப்போது பாத்ரூம் கதவில் டவல் தொங்க. அர்ஜுன் என்று நினைத்து கொண்டே டவலோடு வெளியே வந்தவள். அவனை பார்க்க அவனோ பீரோ திறந்து சட்டையும் ஷார்ட்ஸும் எடுத்து கொடுக்க அவள் வாங்கி கொள்ள அவன் மீண்டும் போய் படுத்து விட்டான். பெண்ணவள் அணிந்து முடித்து தூங்கும் அவன் அருகில் வந்து, அர்ஜுன் என்றால் மிகவும் மென்மையாக. ஏண்டி, பசிக்குதா என்றான் கண்களை திறக்காமலே. அதிலேனோ அவளின் இதழ்கள் குறுநகை பூத்தது. நான் போய் என் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். எங்க வீட்டுக்கு போறேன். திருத்த முடியாதடி உன்னையெல்லாம். அதெல்லாம் திருத்த வேண்டாம், நீங்க தூங்குங்க. நான் வரப்போ உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் என்றவள் சொல்லிவிட்டு நகர போக ஆடவன் அவளின் விரல் பிடித்து, ஆமா, எப்போ சமைச்சு தரப்போற? தெரியல, ஆனா ட்ரை பண்றேன். உண்டே போணுமா என்றான் அவளின் விரல் பிடித்து கொண்டே ஒரு மாதிரி குரலில். டேட்டி பாய் என்று அவன் கன்னத்தை தட்டிவிட்டு கிளம்பி விட்டாள் அவள். அவர்கள் இருவருக்குள்ளும் இயல்பான பேச்சு விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பித்து விட்டது. வீட்டிற்கு முன்னாடி வந்து வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கலாம் என்று நினைக்கும் போதுதான் தான் அணிந்திருந்த ஷார்ட்ஸ் ஞாபகம் வர வேகமாய் பிரியாவிற்கு அழைத்து, செல்லம், என்னடி பண்ற? உன் அண்ணாவுக்கு பால் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கேன். தங்கோ, இங்கிருந்து நான் அர்ஜுன் வீட்டுக்கு ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு போல. ஓ, ஜல்சா பண்றதுக்கு ட்ரெஸ் எதுக்கு நினைச்சிட்டியா? கொல்ல போறேன் ஒன்னு. ஒழுங்கா ரூம் போடி. குயிக்கா ஒரு ஸ்கர்ட் அல்லது பேண்ட் எடுத்துட்டு வா. சரி, 3 நாளைக்கு சேர்த்து நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். ஒரு ஸ்கர்ட் போதும். இப்ப நான் கார் பார்க்கிங்ல இருக்கேன். யாராவது என்ன இந்த ட்ரெஸ்ல பார்த்தா மானம் போயிடும். போறேன் கத்தாத. ட்ரெஸ் இல்லாம அப்புறம் என்னடி பண்ணுவ? இப்ப அது ரொம்ப முக்கியம், எனக்கு முக்கியம். கலாய்க்காத பிரியா, என் செல்லம்ல. இது அப்புறம் விரிவா பேசிக்கலாம். நீ முதல்ல போய் எடுத்துட்டு வா. பிரியா போனை கட் பண்ணி கொண்டு முதலில் மகிழினி அறைக்கு போய் கபோர்ட் திறக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்தில் இருந்தது. ஆடைகளை களைத்து அதற்கு எதற்கு அவளிடம் திட்டு வாங்கணும் என்று நினைத்தவள் தனது அறைக்கு போகும்போது அங்கே வந்து மிருது பிரியாவை கண்டு, இந்த அறையில் நீ என்ன பண்ற? அதையே நீ கேக்குற? அவ இங்க இல்ல. அப்ப அவ ரூம்குள்ள போகணும்னா பெர்மிஷன் வேணும்ல. அவ ரூம் போறதுக்கு எனக்கு எந்த பெர்மிஷனும் தேவையில்லை. யார் ரூமா இருந்தாலும் பெர்மிஷனோட தான் போகணும். அவ என் ஃப்ரெண்டு, நான் போவேன். அதே மாதிரி அடுத்தவங்க ரூம் மீன்ஸ் உன்னோட ரூம்குள்ள வரணும் என்றால் நான் கேட்காம வரமாட்டேன். அப்படி வந்தா நீ கொஸ்டின் கேளு என்று சொல்லிவிட்டு பிரியா போய்விட, இவளுக்கு எவ்வளவு திமிரு, என்கிட்ட இப்படி பேசுறா என்று கோபம் அவளுக்கு. கொடைக்கானலுக்கு கிளம்பி கொண்டு வந்த தீரனுக்கு ஆதனிக்கும் அஞ்சு பாலாற்றி கொடுத்து விட்டு டிஃபன் சாப்பிட்டு போங்க என்றதும் அவர்கள் அங்கே அமர்ந்து பால் குடித்து கொண்டிருந்தார்கள். பிரியா தனது அறைக்கு போனாள். ஏனோ அவளின் அறையில் போக எங்கே தேடுவது என்று யோசித்தவள் தனது அறையில் போய் புதிதாக வைத்திருக்கும் ஒரு ஸ்கர்ட் எடுத்துட்டு வந்தாள். வந்தவள் அவளிடம் கொடுக்க அதை மாட்டிக்கொண்டு அர்ஜுன் ஷர்ட்டுடன் உள்ளே வந்தாள். பிரியா அவளை பார்த்து, நீ ஸ்டைலிஷ் தமிழச்சியா இருக்கடி. ஸ்டைலா ஒரு கொண்ட ப்ளூ ஷர்ட், ஒயிட் ஸ்கர்ட் எல்லாம் பார்க்க ஏதோ இங்கிலீஷ்கார பொண்ணு ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரி இருக்க. ஒரு நைட்டுக்குள்ள ஸ்டைலிஷ் இங்கிலீஷ்காரியா மாத்திட்டாரா என்னோட ப்ரோ? ஏ, இதெல்லாம் நேச்சுரல் பியூட்டிடி. மகிழினி முகத்தில் இயல்பு தென்பட பிரியா மிகவும் சந்தோஷமாய் உணர்ந்தாள். இருவரும் உள்ளே வர அப்போது ஈஸ்வர் மேலிருந்து கீழே வர மகிழ் வீட்டுக்குள்ளிருந்து பிரியாவுடன் பேசிக்கொண்டே உள்ளே வந்தாள். இரவு தூங்க போகும் முன் திரும்பி மகளை ஒரு முறை பார்த்துவிட்டு போகும் ஈஸ்வரிக்கு நேற்று அவள் இல்லாதது ஒரு மாதிரி இருந்தது. தற்போது தூரத்தில் மகளை கண்டதும் மனமெல்லாம் நிறைந்து போனது. வெளியே வந்த அஞ்சு மகள் சட்டை ஷர்ட் எல்லாம் அணிந்திருப்பதை கண்டு, யார் ட்ரெஸ் இது? அர்ஜுன் ஷர்ட்மா. ஸ்கர்ட் இப்ப பிரியா கொண்டு வந்தா. பின்னாடி வந்த அன்னலட்சுமிக்கு பேத்தியின் பேச்சு கேட்கவே சந்தோஷமாக இருந்தது. தன் பேத்தி தன் வாழ்க்கையில் இயல்பாகி விட்டாள் என்பதால் அஞ்சு அவளிடம், ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு போலியா நீ? நான் அங்க போவேன்னு நினைக்கவே இல்லம்மா என்று சொல்லிக்கொண்டு அவள் முன்னாடி வர இவர்கள் பேச்செல்லாம் ஆதினி மற்றும் தீரனின் காதல் விழுந்தது.
தங்கம் பசிக்குதா, பொறு பால் எடுத்துட்டு வரேன் என்று அன்னம் உள்ளே போக அங்கே இருக்கும் நாற்காலியில் அமரும் பொழுது தீரன் மகளினியை பார்த்தான். அப்போதுதான் அவளும் அவனை பார்த்தாள். ஏனோ எழுந்து விடலாமா என்று நினைக்கும் போது அருகே இருக்கும் ஆதினியை கண்டு இப்போது எழுந்து விட்டாள், அது நன்றாக இருக்காது என்று நினைத்து ஆதினியை பார்த்து ஹாய் என்றாள். அவளும் புன்னகைக்க, இந்த ஸ்கர்ட் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நீ இப்போ ரொம்ப கியூட்டா இருக்க. மகிழ் அவளை பார்த்து சிரிக்க, அஞ்சு மகளிடம் நைட் என்ன சாப்பிட்ட? உப்மா. வெறும் உப்மா மட்டும்தானா? அதுவும் உனக்கு பிடிக்காதேடி. செம பசிமா, மாமா வாத்தையும் டெல்லி போயிட்டாங்க வேலை விஷயமா, வீட்ல யாரும் இல்ல, ரொம்ப பசிக்கவும் அர்ஜுன் அதுதான் செஞ்சு கொடுத்தார், பசியில சாப்பிட்டுட்டேன். அஞ்சுவும் அன்னமும் ஒருவர் முகத்தை ஒருவர் மாற்றி பார்த்து கொண்டார்கள் சந்தோஷத்தில். அன்னம், சமைச்சு கொடுக்கிற புருஷன் கிடைக்கிறது எல்லாம் வரோம், நீ கொடுத்து வச்சவ என்று பேத்தியை பார்த்து சொல்லிக்கொண்டு அவர் போய்விட ஆதினி ரொம்ப ஹாப்பியா இருக்க மகிழ் நீ? அவளிடம் என்ன பதில் சொல்வது என்று அவள் பார்க்க தன் தோழிக்கு இது தர்ம சங்கடமான சூழ்நிலை, வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கும் அவளை தீரன் ப்ரோ முகம் காணும் போதெல்லாம் குற்ற உணர்விற்கு உள்ளாக்கிவிடும் என்பதை உணர்ந்த பிரியா, ஆதினி அவர்கள் சந்தோஷமானதொரு வாழ்க்கையை தொடங்கிவிட்டார்கள். அதனாலேயே அவள் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆதினி, இப்ப நீ ஹனிமூன் போற, உன்னோட வாழ்க்கையும் சந்தோஷமாக ஆரம்பிக்க என்னோட வாழ்த்துக்கள். ஓ, இப்போதுதான் இவர்கள் வாழ்க்கையை தொடங்க போகிறார்களா என்னும் போது ஒரு மாதிரி இருந்தது மகளினிக்கு. அதே நேரம் அர்ஜுனுடன் என் வாழ்க்கையை பற்றி எல்லாம் கேட்கும்போது தீரன் மாமா மனம் வலிக்கும் என்று பயந்து போன மகள் அவனை பார்க்க அவனோ கேஷுவலாக ஒரு புன்னகையை அவளுக்கு தர அவளும் புன்னகைத்து விட்டு வேகமாக அடுப்படிக்குள் நுழைந்து விட்டாள். அவன் இயல்பாக சிரிக்கும் போது கூட ஒன்றும் தெரிந்திருக்காது. ஆனால் அவன் ஒரு வழியோடு சிரிக்கும் போது அந்த வழி பெண்ணவளுக்குள் நுழைந்து அவளை கஷ்டப்படுத்த, ஏனோ அவன் முகத்தை இயல்பாக பார்ப்பது அவளுக்கு கூச்சமாக இருந்தது, சங்கடமாக இருந்தது, காதலில் ஏதேதோ துரோகம் இழைத்தது மாதிரி இருந்தது. இன்னொருவரின் மனைவியான பின் தன் மேனியை ஒருவன் தீண்ட அனுமதித்த பின் தன் எதிரே நிற்கும் காதலன் முகம் காண அவள் உடம்பும் மனமும் கூசியது. மகிழ் உள்ளே நுழைய பிரியாவும் உள்ளே நுழைந்து விட்டாள். அடுப்படியில் அன்னம் அஞ்சு மிருதுலா இருக்க இப்பொழுது மகிழும் பிரியாவும் சேர்ந்து கொண்டார்கள். மகிழ் அங்கு அடுப்படி மேடையில் அமர அவளின் அருகே பிரியாவும் அமரும் பொழுது இருவருக்குமே அஞ்சு ஆளுக்கு ஒரு தட்டில் இட்லி வைத்து கொடுக்க மகிழுக்கு சட்னி வைத்து சாப்பிட பிடிக்கும், பிரியாவிற்கு பொடி வைத்து சாப்பிட பிடிக்கும். பிரியா, அத்தை இட்லி பொடி கொடுங்க. அங்கே 5 வகையான பொடி இருந்தது. முருங்கைக்கீரை பொடி, எள்ளு பொடி, பூண்டு பொடி, கொள்ளு பொடி, பருப்பு பொடி என 5 இட்லி பொடியில் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பிரியா தனது தட்டில் இட்லியை எடுத்து அதை பொடியில் தொட்டு மகிழினின் வாயில் முதல் வாயை ஊட்டிவிட்டு பின் அதை சாப்பிட்டாள். மகிழ், வாவ் சூப்பரா இருக்குடி, இன்னொரு வாய் ஊட்டு என்று அவள் ஆக்காட்ட இருவரும் மாறி மாறி ஊட்டி கொண்டார்கள். வழக்கத்தை விட தன் மகள் அதிகமாக சாப்பிடுவதை உணர்ந்த அஞ்சு ஏனோ சுட சுட தோசை ஊற்றி கொடுக்க, அம்மா என்னன்னே தெரியல, சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. பிரியா அவளுக்கு மட்டும் கேட்கும் விதமாக, தங்கம் டே டைமிங்கிலும் நைட் டைமிங்கிலும் உழைக்கிறீங்களேடி, அப்ப பசிக்கதான் செய்யும். அதில் மகளின் முகம் சிவந்து அவளை கிள்ள இவளை கிள்ள இருவரும் வேறு மாதிரி ஒரு உலகத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கண்களில் அவர்கள் இருவரும் மட்டுமே தெரிந்தார்கள். அப்போது உள்ளே வந்த ஈஸ்வர் தன் மகள் புன்னகைத்துக் கொண்டிருப்பதைக் கண்டு புன்னகையோடு பார்த்துவிட்டு நிற்கும் பொழுது பின்னால் திரும்பிய அஞ்சு கணவனின் அருகில் போய், யார பார்க்க வந்திருக்கீங்க? என்னையா உங்க மகளையா? என் மகள. அத்தை, உங்க பையனுக்கு பசிக்குதாம் என்று சொல்லிவிட்டு அவள் நகர்ந்து விட ஈஸ்வரிக்கு சிரிப்பு வந்தது. மகள் என்றதும் பொறாமையுடன் தன் அம்மாவிடம் சாப்பாடு கொடுக்க சொல்கிறாள் என்று நினைத்து கொண்டே அவன் போய்விட தன் அப்பா அம்மா பேசிக்கொள்வது எதுவும் அறியாமல் மகளும் பிரியாவும் சிரித்து கொண்டிருந்தனர். மிருது, மாமா வரது கூட தெரியாம 2 பேரும் என்னத்த அப்படி பேசி சிரிப்பீங்களாக்கும். பிரியா, எந்த மாமா என்று கேட்டுக்கொண்டே இருவரும் திரும்பி பார்க்க அங்கு யாரும் இல்லை. அவளோ சின்ன மாமா. இருவரும் முழிக்க, ஈஸ்வர் மாமா. அப்பாவா என்றவள் இறங்கி, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கே போக, அஞ்சு ஒரு நைட்டு தான் உங்க பேத்திய பார்க்கல, உங்க மகன் மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, உங்க மகன் முகத்தில் அப்படியே 1000 வாட்ஸ் பல்பு பல பலன்னு எரியுது. அதனாலதான் என்னைய சாப்பாடு கொடுக்க சொல்றியா நீ? பின்ன அவரையே சுத்திட்டு இருக்கேனா? ஆனா அவளை காங்காட்டி அவர் அப்படி துடிக்கிறார் என்று விளையாட்டுக்கு பேசினாலும் இயல்பாகவே அவள் சந்தோஷமாகவே உணர்ந்தாள் அந்த தருணத்தை. தன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதை விட வேறு என்ன வேண்டும் ஒரு தாய்க்கு? மருமகளின் புன்னகை கண்டு மாமியாராய் அவரும் சிரித்து கொண்டார். தன் குடும்பத்தின் சந்தோஷத்தை விட என்ன வேண்டும் அவருக்கு? ஈஸ்வர் அங்கு சாப்பிட அமரும் பொழுது மகளினி வந்து
தன் அப்பாவின் அருகே அமர்ந்து, அப்பா சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேனுங்கப்பா. அஞ்சு எத்தனை மணிக்குடி சாப்பாடு பேக் பண்ணணும்? அவள் வேகமாய் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பார்க்க அர்ஜுன் இன்னும் ஆன்லைன் வரவில்லை. அர்ஜுன் ஆன்லைனுக்கு வரும்போது போய்க்கலாம் என்று நினைத்து, அம்மா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போறேன், அதுக்குள்ள எல்லாரையும் பார்த்துட்டு போறேன். அண்ணம், அர்ஜுன் எழுந்துட்டார் என்று உனக்கு எப்படி தெரியும்? ஆன்லைன் வந்தா முழிச்சு பாருமா. தீரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனுடன் பழகியதில்லை, பேசியதில்லை. நாங்கள் கூறிய நாட்களில் அவனை பற்றி அவன் ஆடைகள் போடும் அளவுக்கு பழகி இருக்கிறாள் என்னும் போதுதான் வாழ்க்கை யாரையும் தடுத்து நிறுத்தாது. வாழ்க்கை அதன் போக்கில் ஓடிக்கொண்டே இருக்கும். கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக வாழணும் என்ற எண்ணமும் அப்போதுதான் உதித்தது. அஞ்சு, மகிழ், நீ போய் ஒரு ரூம்ல உனக்கு ஒரு 4 ட்ரெஸ் ஆவது எடுத்துட்டு போய் அங்க வை. இப்படியே எப்ப பாரு சட்டையோட திருவியா? சரிங்கம்மா. நைட்டெல்லாம் தூங்குனியா இல்லையா? இந்த காலையிலேயே உங்க அப்பாவை பார்க்க இந்நேரத்துக்கு கிளம்பி வந்துட்ட. அப்பா என்ன தேடுவாருல்ல, அதான் கண்ணு முழிச்சது ஓடி வந்துட்டேன். அதுதான் அவர்கள் இருவருக்குமான பந்தம். தன்னை பார்க்காமல் தன் அப்பாவால் இருக்க முடியாது என்று ஈஸ்வர் சொல்லாமலே மகளினிக்கு தெரியும். எங்கிருந்தாலும் தன் மகள் தன்னை தேடி வந்து விடுவாள் என்று ஈஸ்வருக்கு தெரியும். சரி போ, போய் 2 ட்ரெஸ் எடுத்து வை. அவள் தலையாட்டி கொண்டே, அப்பா சீக்கிரம் வீடு கட்டி முடிங்கப்பா, அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு ஒரு மாதிரி இருக்கு. ஈஸ்வர் மகளையே பார்த்து, சீக்கிரம் கட்டிடலாமா? அஞ்சு, உன்னையெல்லாம் ஃபாரின்ல கட்டி கொடுத்துருக்கணுண்டி, ரொம்ப பஞ்ச. மகிழ், என்னை பார்க்காம உங்களால இருக்க முடியுமாமா? அவ இருப்பாடா, அவளுக்கு ஃபாரின் போறதெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி. அவள் திரும்பி முறைத்து, என்னை காலையிலேயே வம்புழுத்து திரிறீங்களா? அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல புருஷன் வீட்டுக்கு போயிடுவா. நான் தான் உங்க கூட இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க என்று மறைமுகமாய் மிரட்டிவிட்டு அவள் போக ஈஸ்வருக்கு சிரிப்பு வந்தது. தன் வாழ்க்கையை தொடங்க வேண்டிய தீரன் அவளோடு கொடைக்கானல் புறப்பட்டான். சலனம் 492. ஆதினி மெதுவாக கேட்டாள், மாமா எவ்வளவோ ஊர் இருக்கும்போது எதுக்கு கொடைக்கானலை தேர்ந்தெடுத்தீங்க? அவன் சிரித்தான். அந்த சிரிப்பில் காரணமில்லை, நினைவுகள் இருந்தன. மழையும் மழையும் மழைச்சாரலும் பசுமை போர்வை போர்த்திய சாலைகளின் நடுவே கொஞ்சம் என் இதயத்தை தொலைப்பதற்கு ஒரு பெண்ணுடன் ஓர் உலா வந்தாள். அது ஜென்மத்துக்கும் மறக்க முடியாத தருணம், நினைவில் நீங்காமல் இருக்கும். அதற்காக தான் கொடைக்கானல். அவன் சொற்கள் முடிந்த போதும் மழை தொடங்க ஏனோ பயணம் அழகாய் தொடர்ந்தது. மழை மட்டும் நிற்கவில்லை. கண்ணாடி வழியே சறுக்கி செல்லும் துளிகள் போல ஆதினியின் மனதிலும் ஏதோ ஒன்று வழிந்தது. ஏதாச்சும் பேசாதினி. என்ன மாமா பேச? அவ்வளோ கிஃப்ட்ஸ் எப்ப வாங்கின? எப்ப டாட்டூ குத்துன? உங்களோட பிறந்த நாளுக்காக எல்லாம் வாங்கி வச்சேன் மாமா. அதை விட சர்ப்ரைஸ் கிஃப்டா இருக்கணும்னு தான் அந்த டாட்டூ. அப்புறம் ஏன் இதையெல்லாம் என்கிட்ட கொடுக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை? சர்ப்ரைஸா இருக்கட்டும் என்று எல்லாம் நான் செய்து காத்திருக்கும் போது நீங்க ஃபோன் பண்ணி சொன்ன விஷயம் அப்படி. சாரி, நிறைய சாரி கேட்டுட்டீங்க மாமா. போதும், இத்தோட இந்த சாரி எல்லாம். அவ்வளோ லவ் பண்ற நீ என் ஹாஸ்பிட்டல்ல நான் குத்துப்பட்டு படுத்தப்போ என்னை பார்க்க வரல. உண்மை சொன்னா உங்களுக்கு வலிக்கும். சொல்லு. எனக்கு நீங்க அப்போ உயிரோடு இருக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னோட மனசு உங்க சாவதான் எதிர்பார்த்தது. அவள் எப்போதும் பொய் சொல்ல மாட்டாள். சரியோ தவறோ மனதில் உள்ளதை பேசும் அவள் குணம். ஒருவேளை நான் செத்து இருந்தா நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணியிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? வேணாம்னு சொன்னதுக்கே ரொம்ப ஹர்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க. அப்போ நான் இல்லைனா என்ன பண்ணியிருப்ப? கண்டிப்பா ஒன்று சூசைட் பண்ணியிருப்ப, இல்ல இன்னும் மென்டலி அப்செட் ஆகியிருப்ப. கரெக்ட் மாமா. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்னை பத்தி சரியா திங்க் பண்றீங்க. நீங்க சொன்னதுதான் சரி. ஒருவேளை இறந்திருந்தா நானும் இறந்திருப்பேன். இல்லாவிட்டால் இன்னும் பைத்தியமாகி இருப்பேன் என்றவள். எனக்கு இப்ப வரைக்கும் புரியாத ஒரு விஷயம் மாமா. ஒரு டீனேஜ் வர லவ், அதுவும் முதல் லவ், எப்படி பொய்யாகும்? அந்த கேள்வி எனக்கு இப்ப வரைக்கும் மிகப்பெரிய விடை தெரியாத கேள்வியா போட்டு என்னை தாக்கிட்டு. ஏன் மாமா, ஒரு முறை இதயம் தொலைஞ்சா திரும்ப கிடைக்குமா? இல்லை இன்னொருவரிடம் கொடுக்க முடியுமா? அவன் பதில் சொல்லவில்லை. பெரிய தவறு செய்து விட்டாச்சு. நிறைய விளக்கங்கள் கொடுத்து விட்டாச்சு. அவள் தற்போது வரை சமாதானமாகவில்லை. அவளின் கோபமும் குறையவில்லை. வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி திருப்புவதற்காக ஹனிமூன் கூட்டிட்டு வந்தாச்சு. இதற்கு அப்புறம் என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஓர் இடத்தில் தேநீர் அருந்துவதற்காக வாகனத்தை நிறுத்தினான். வாகனம் நின்றதும் என்ஜின் சத்தம் மட்டும் அணைந்தது. ஆனால் இருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருந்த உள் சத்தம் மட்டும் நிற்கவே இல்லை. மழை மெதுவாக தூவிக் கொண்டிருந்தது. சாலையோர கடையின் சூடான தேநீர் வாசனை குளிரை கொஞ்சம் தணித்தது. ஆனால் ஆதினியின் உள்ளுக்குள்ளிருந்த அந்த உறைபனி அசையவே இல்லை. அவன் 2 கப்புகளை வாங்கி வந்தான். ஒன்றை அவளிடம் நீட்டினான். அவள் வாங்கவில்லை. ஆதினி என்றான் மெதுவாக. இந்த முறை அந்த குரலில் ஒரு பிழையை திருத்திக்க வாய்ப்பு வேண்டி நிற்கும் மனிதனின் கெஞ்சல் மட்டும் இருந்தது. அவன், நான் உன்னை கூட்டிட்டு வந்தது ஹனிமூனுக்காக இல்ல.
அவள் நிமிர, என்னோட பிள்ளைகளை உன் முன்னாடி ஒளிக்காமல் காட்டிவிட்டேன். அந்த தவறுக்கு மன்னிப்பும் புது வாழ்வும் தேடிதான். அவள் திரும்பி பார்த்தாள். கண்ணில் கோபம் இருந்தது. நீ முதலில் டீயை வாங்கி குடி. அவள் வாங்கி கொண்டே, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. நீ கேட்ட அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல ஆதினி. அப்போ நீங்க எனக்கு சொன்னது என்னங்க மாமா? முதல் காதல் அது உண்மை தன்மையுடையதில்ல என்று உலகுக்கு சொல்றீங்களா? ஆனால் உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களும் முதலில் வாங்கிய முத்தம், முதலில் பெய்த மழை, முதலில் கைப்பிடித்து ஒருவரோடு நடக்கும் தனி பயணம், இப்படியெல்லாம் முதலில் நடந்ததை ஞாபகம் வைத்துக் கொள்வார்கள். ஏன் நிலாவிலேயே முதலில் கால் வைத்த நீல் ஆம்ஸ்ட்ராங் தானே இன்று வரை நம் மனதில் இருக்கிறார்கள். அவனோ முதல்ல பொய்யாகுமா ஆகாதா என்பதை சூழ்நிலைகள், மனித மனங்கள் அதுதான் தீர்மானம் பண்ணும் ஆதினி. எல்லோரின் காதலும் சாகுமா என்றால் இல்லை. ஒருவேளை நான் தான் உன்னோட உண்டான காதலை கொலை செய்திருக்கலாம். சில காதல்கள் சேராது, சில காதல்களுக்கு முடிவில்லை, சில காதல்கள் அவை உயிரோடவே உள்ளுக்குள் சாகும் என்றவன் அவளையே பார்த்து, இன்னும் எவ்வளவு நேரம் இந்த கோபத்தோட இருப்ப? அவள் வேகமாய் தேநீர் அருந்த அவனும் அருந்தினான். அவன், ஆதினி, நீ எவ்வளவு கேள்வி கேட்டாலும், எத்தனை முறை கேட்டதையே திருப்பி திருப்பி கூட கேட்டாலும் என்னிடம் செய்த பிழைக்கு பதிலில்லை, என்னிடம் பதிலில்லை என்று உனக்கு தெரிந்த பின்னாடியும் கேட்டு கேட்டு கோபம் கொண்டாள். இந்த ஹனிமூனில் உனக்கு என்ன கிடைக்கும்? இது பற்றி நிறைய பேசி பேசி எவ்வளவோ பேசின பின்னும் மீண்டும் நீ பழையதிலிருந்து ஆரம்பித்தாள். இந்த லைஃப் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு சலிப்பா இருக்கிற ஒரு விஷயம் தான் மாமா என்னோட கேள்விகள். ஆனா அந்த கேள்விகள் தான் என் மனதையே போட்டு ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. என்னோட கேள்விக்கு நீங்க ஓடி போகாமல் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே என் பக்கத்துல வந்து உட்கார வச்சு எனக்கு தெளிவான பதில் சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த ஆதினி வேற மாதிரி இருந்திருக்கலாம். உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சந்தோஷமான பெண் தானே. அட்லீஸ்ட் என்னோட மனநிலையை சரி பண்ணிட்டாவது நீங்க உங்க புது வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கலாம் இல்லையா? இப்பவோ என்னோட கேள்வியிலிருந்து தப்பிச்சு போவதான் நீங்க யோசிக்கிறீங்களே தவிர என்னை உட்கார வச்சு இதுதான் சொல்யூஷன், இது இப்படி பண்ணியிருக்கலாம், இது இப்படி நடந்து விட்டது என்று தாராளமா பேசலாம். இப்ப கூட என்னோட கேள்விகளுக்கு நீங்க சரியான பதில் சொல்லிட்டா நான் அந்த விஷயத்திலிருந்து வெளியே வந்துடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களோட உண்மையான வார்த்தைகள் தான் மாமா வேணும். எனக்கு உண்மையாவே பதில் தெரியல. ஆனா அது தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். அந்த பழியை எல்லாம் நான் சரி பண்ண முயற்சி பண்றேன். அப்போ கொடைக்கானலிலிருந்து திரும்பி போகும்போது நீ சரியாயிடுவியா? நான் உங்க மேல பைத்தியமான ஒரு மனநோயாளி மாமா. நான் எப்போ சரியா இருக்கேன், எப்போ மூட் ஸ்விங்ல இருக்கேன்னு எனக்கே தெரியல. இதோ உங்களை கேள்வி கேட்டு ஒரு மனசை கஷ்டப்படுத்த சொல்லுது. அதே நேரம் இன்னொரு மனசு பாவம் மாமாவை ஏன் இப்படி துன்பப்படுத்துற என்று எனக்கு எச்சரிக்கை பண்ணிட்டே இருக்கு. ரெண்டுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு நான் தவிக்கிறேன் மாமா. சரி, கொடைக்கானல் போற வரைக்கும் நேரம் இருக்கு. உனக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ எல்லாம் கேளு. எதுக்காக மாமா இப்பவும் ஓடி போகாம என் கூட ஹனிமூன் வரீங்க? என்னோட வாழணுமே என்று கடமைக்காகவா? இல்ல என்னோட பிடிவாதத்துக்காகவா? இல்ல கொஞ்சம் அழகா இருக்கேனே அதுக்கா? அழகா கண்டிப்பா இருக்காது என்று அவளுக்கு தெரியும். அப்படி இருந்தால் அவன் மகளினிடம் போயிருக்க மாட்டான். இருந்தாலும் மனதில் இருப்பதை கேட்டு விடலாம் என்று கேட்டாள். நான் உன்னை தேர்ந்தெடுத்தது உன் அழகை பார்த்து இல்லை, அதைவிட உன் காதலை பார்த்தும் இல்லை. இவ்ளோ நடந்தும் என்னை விட்டு போகாத உன் பிடிவாதத்தை பார்த்துதான். கார் மெதுவாக மலை வளைவை கடந்தது. ஒவ்வொரு திருப்பத்திலும் அவன் ஒரு நினைவை பகிர அங்கே ஒரு மௌனமும் ஒரு சொல்லப்படாத உண்மையும் வெளிப்பட்டது. ஏன் மாமா, கொடைக்கானல் என்பது நம்மளை பொறுத்தவரை ஹனிமூன் ட்ரிப் இல்ல ஜஸ்ட் ஹில் ஸ்டேஷன் ட்ரிப். நம் நினைவில் எது இருக்கும்? இது ஒரு அழகான ஊர் மட்டும் இல்ல. இந்த ட்ரிப் நம்மை போல் யாரோ ஒருவரை மறக்கவாகவும் இருக்கலாம், யாரோ ஒருவரை மனதுக்குள் நுழைக்க கூட இருக்கலாம், இல்லை நினைத்தவர்களை மீண்டும் நினைக்க கூட இருக்கலாம். இது இதயத்தை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கான ஒரு பிளேஸ். ஏன் மாமா இந்த பயணத்தில் பழையன எல்லாம் மறந்து புதியன எல்லாம் உள்புகுமா? யாருடைய இதயம் தொலையும், பழையன மறக்கும் என்று இருவருக்குமே தெரியவில்லை. வரும்போது இது பற்றி தெளிவாக பேசலாம் என்று அந்த பேச்சுக்கு அப்போது அவன் முற்றுப்புள்ளி வைத்தான். ஆதினி சாளரத்துக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தால் மழை இப்போ கனமில்லை. ஆனால் ஒவ்வொரு துளியும் எதையோ சொல்ல முயற்சித்தது. மாமா, அவள் மெதுவாக அழைத்தாள். இந்த முறை அந்த குரலில் கோபமில்லை, கேள்வி இல்லை, பயண சோர்வு மட்டும். ஆனால் கண்களில் ஒரு ஆர்வம் மின்ன அழைத்தாள். அவன் திரும்பி பார்த்தான். நீங்க சொன்னது சரிதானுங்க. என்ன சரி? முதல் முத்தம், முதல் மழை, முதல் பயணம், இவையெல்லாம் மனசு தானே சேமிச்சு வைக்குது. அதை அழிக்க முடியாதுன்னு தெரியுது. ஆனா மனசு நினைச்சு வைக்கிறதுக்கும் மனசு வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா?
அவன் பேசவில்லை. அவளுக்கு இடம் கொடுத்தான். நான் இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன் மாமா. முதல் லவ் பொய்யாகல. அது முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள நின்னு நான் என்னையே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சிக்கிட்டு இருந்திருக்கேன். தீரன், உனக்கு ஆதினின்னு பேர் வைத்ததுக்கு பதிலா அண்ணியன் என பேர் வைத்திருக்கலாம். அவளோ, ஏன் மாமா நான் படத்தி எடுக்கிறேனா? திடீர்னு ரொம்ப கோபமா பேசுற. இப்போ ரொம்ப பாவமா பேசுற. இதில் எது நீ? நீ எப்ப அம்பியா மாறுற, எப்ப அண்ணியனா மாறுறன்னு எனக்கு தெரியல. மாமா, நான் யோசிச்சு தான் இப்ப ஆன்சர் பண்றேன். இவ்ளோ பிரச்சனை பண்ணியும் நீங்க என்னை விட்டு ஓடல. நான் உங்கள டார்ச்சர் பண்றேன்னு எனக்கே தெரியுது. ஆனாலும் என்கிட்ட இருந்து ஓடல. என் கேள்விகளிலிருந்து ஓடல. அதுக்காக தான் நான் இப்ப பேசுறேன். அவன் கார் ஓட்டிக்கொண்டே ஒரு நொடி கண்களை மூடினான். அது பிரார்த்தனை மாதிரி இருந்தது. எதுக்கு மாமா இப்போ கண்ணு மூடுறீங்க? போர் அடிக்கிறேனா? ஒண்ணு நீ என்ன மாதிரி மாறணும், இல்ல நான் உன்ன மாதிரி மாறணும். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒரு குற்றத்திற்கு எத்தனை தண்டனைகள் கிடைக்கும் என்று யோசித்து யோசித்து தலை வலிக்குது. கொஞ்சம் நீ சரியானா எல்லாம் நல்லா இருக்கும். நான் சரியாயிடுவேன்னு உங்களுக்கு வாக்குறுதி தரமாட்டேன் மாமா. என் மூட் ஸ்விங்ஸ், என் பயம், என் கேள்விகள் இவையெல்லாம் ஒரே நாள்ல போகாது. அவள் திரும்பி அவனை பார்த்தாள். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லலாம். அவள் உதடுகள் லேசாக நடுங்கின. நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் இனி போக மாட்டேன். நீங்க போக மாட்டீங்க தானே? போக மாட்டீங்க என்ற நம்பிக்கை வந்துடுச்சு என்ற பதிலையும் சேர்த்து சொன்னாள் அவள். எந்த நம்பிக்கையில் சொல்ற? நிஜமாலுமே நம்பிக்கை வந்துடுச்சா உனக்கு என் மேல? ஆதினி அவனையே பார்த்து, ஆசையாக மாமா என்று நான் முன்னாடி பேசுறப்போ கவனிக்க கூட மாட்டீங்க. ஆனா நான் இப்போ இவ்வளவு டார்ச்சர் பண்றேன். ரொம்ப பொறுமையா கேக்குறீங்க. ரொம்ப பொறுமையாகவே பதில் சொல்றீங்க. அதை வச்சுதான். அவன் மெதுவாக சிரித்தான். இந்த முறை அந்த சிரிப்பில் நினைவுகள் மட்டுமில்லை, ஒரு எதிர்காலம் இருந்தது. அதிக உறுதி இல்லாத ஆனா உண்மையான எதிர்காலம். கார் இன்னொரு மலை வளைவை கடந்தது. முன்னால் கொடைக்கானலில் மங்கலான விளக்குகள் தெரிய தொடங்கின. அந்த ஊர் அவர்களை குணப்படுத்தவில்லை. அவர்களின் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லவில்லை. ஆனால் முதல் முறையாக இருவரும் ஒரே திசை நோக்கி பேசிக்கொண்டே பயணித்தனர். உண்மையில் ஒருவரின் கேள்விக்கு அமர்ந்து பதில் சொல்லும்போது பல பிரச்சனைகள் அன்றே முடிந்துவிடும். இருவரும் பேசி பேசியே பிரச்சனையை குறைத்து கொண்டிருந்தார்கள். மகிழினி சாப்பாடு எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு வர அவன் மேலே குளியலறையில் தனது துணிகளை துவைத்து கொண்டிருந்தான். வாஷிங் மிஷின் இருக்குல்ல, எதுக்கு கையில துவைக்கிறீங்க? சின்ன வயசுல இருந்தே எங்க ட்ரெஸ் எல்லாம் நாங்களே துவைச்சு பழகிக்கிட்டோம். எங்களுக்கு வாஷிங் மிஷின் போட்டு துவைக்கிறது எல்லாம் பிடிக்காது. நேரத்தை மிச்சம் பண்றதுக்கு தானே மிஷின். நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும் என்பதற்காக எங்க அப்பா சொல்லிக் கொடுத்த விஷயம் இது என்றவன் அவளது துணிகளையும் துவைத்து கொண்டிருக்க, கொடுங்க, எங்க வீட்டில் போய் மிஷின் போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். நான் துவைச்சிடுறேன் விடு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? குளிக்கலாம்னு இருக்கேன். வரியா? சேர்ந்து குளிக்கலாம். ஐயோ, ஆள விடுங்க என்றவள் வேகமாய் அந்த அறையை விட்டு வெளியே வர அவன் புன்னகையோடு கதவை சாற்றிவிட்டு குளித்து முடித்து வெளியே வந்தான். அவள் அவனுக்கு இட்லி எடுத்து வைக்க அவன் சாப்பிட்டு கொண்டே அவள் கொண்டு வந்த பையை பார்க்க, என்னடி இது? நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு ட்ரெஸ் ஏன் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்தா நான் போட்டுக்குவேனா? அவளிடம் மௌனம். அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பெண்ணவள் மௌனமாய் அர்ஜுன். அவன் அவளையே பார்க்க, ஏங்க அர்ஜுன்? எங்க வீட்ல தனித்தனி வில்லா கட்டிட்டு இருக்காங்கல்ல. ஆமா, சப்போஸ் நமக்குன்னு தனியா கட்டி கொடுத்துட்டா நம்ம அங்க ஸ்டே பண்ணிக்கலாம் தானே? ஏன் உனக்கு இந்த ரூம் கம்ஃபர்டபுளா இல்லையா? அப்படி சொல்லல. அங்கதான் எல்லாரும் இருக்காங்க. அன்பு, அப்பா, அண்ணா. போதும் போதும், உங்க வீட்டு லிஸ்ட் எல்லாம் சொல்லும் போது இன்னும் 1 மணி நேரம் சொல்லுவ. வீடு கட்டி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இல்ல, இப்பவே நீங்க எதா இருந்தாலும் சொல்லிடுங்க. உன்னோட அப்பா அம்மாவை பாத்துக்கிறதுக்காக நம்ம அங்க ஸ்டே பண்றோம்னு வச்சுக்கோ. என்னோட அப்பா அம்மாவை எல்லாம் யாரு பாத்துப்பா? எனக்கு இங்க சமைக்க தெரியாது, ட்ரெஸ் வாஷ் பண்ண தெரியாது. உன்னை யாரும் பண்ண சொல்லலையே. அப்பாவின் செல்ல பெண் பிள்ளைகளை பற்றி திருமணம் செய்யும் ஆண்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று எனக்கு நல்லா தெரியும். அவள் ஒரு மாதிரி முகத்தை வைக்க, இங்க பாரு, இன்னும் 6 மாசம் இருக்கு. அப்ப நடக்க போறது நினைச்சு இப்ப ஏன் மூஞ்சிய உம்முன்னு வைக்கிற? நம்ம அங்கேயே இருக்கலாமேங்க. இங்க வந்து அத்தை மாமாவை பார்த்துட்டு போலாம் ப்ளீஸ். அதுக்கு நான் ஓகே சொல்லணும் என்றால் அதுக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? சீக்கிரம் பேபி பத்தி தரணும், ஓகேவா? பேபி என்றதும் அவள் முகம் உம்மென்றாக. இப்ப எதுக்கு மூஞ்சி எப்படி வைக்கிற? ஆதனி இன்னும் லைஃபை ஸ்டார்ட் பண்ணல போல. அதுக்கும் நான் பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏற்கனவே ஆதிரத்தை அவளின் மேல் கோபமா இருக்காங்க. இதுல நான் ஃபர்ஸ்ட் பேபி பெத்துக்கிட்டா அவளை திட்டி ஏத்திடுவாங்க. அவள் சொன்ன வார்த்தையில் கோபம் வந்து அங்கே இருக்கும் சொம்பை ஓங்கி எறிந்தான் அவன். அவள் புரியாமல் எழுந்து நின்றாள். என்னை பார்த்தா கேன் நீ எழுதியிருக்கா என்ன? என்ன கெட்ட வார்த்தை பேசுறீங்க? இதுக்கு மேல நீ ஏதாச்சும் பேசினா இன்னும் பேசிடுவேன். நீ இப்பவே கிளம்பி உங்க அப்பா வீட்டுக்கு போ என்றவன் மேலே அறைக்கு போய்விட்டான்.
சலனம் 493. கீழே அமர்ந்திருந்த மகிழ் தன்னோட வார்த்தையில் பிழை இருப்பதை உணர்ந்து மேலே போகவும் மனதில்லாமல் வீட்டை விட்டு போகவும் விருப்பமில்லாமல் பிரியாவிற்கு அழைக்க, சொல்லுடி, எங்கே இருக்க நீ? உன் மனசில் செருப்பு பிஞ்சிட்டு நாயே, நீ இப்ப எங்க இருக்க? நானும் அண்ணனும் பூண்டி கோவிலுக்கு வந்திருக்கோம். பாருடா, என் அண்ணன் கோவிலுக்கெல்லாம் வரானா? நீ பேசு என்று அவள் முகிலனிடம் போனை கொடுக்க, டே அண்ணா, கோவிலுக்கே போகாத நீ இப்படி மாறுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. எல்லாம் பொண்டாட்டி மயம் என்றான் மிகவும் சந்தோஷமாய். ஏனோ அண்ணனின் வார்த்தையை கேட்கவே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அந்த நேரம் தேவ் ஜனனியின் பின்னாடி வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு போன் கால் வர அதையெல்லாம் அவன் கட் பண்ணி விட்டு மனைவியின் பின்னாடி சுற்றி கொண்டிருந்தான். வேகமாய் பிரியா முகிலனிடமிருந்து போனை வாங்கி, அடியே, என்னடி, உன்னோட உயிர் இங்கேதான் ஊசலாடிட்டு இருக்கு. தேவ், அவனேதான் என்றவள் சத்தமாக சிரிக்க, எதுக்கடி லூஸ் இப்படி சிரிக்கிற? அம்மாஞ்சி பையன் ரெமோவா மாறிட்டான், அதான். என்ன சொல்ற? வடிவேல் ஒரு படத்தில் மாலா மாலான்னு சுத்திக்கிட்டு திரிவார் இல்லடி, அது மாதிரி அவளின் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் கோவில என்று அவள் சிரிக்க, ஏனோ கேட்க நன்றாக இருந்தது மகிழுக்கு. பிரியா, மகிழ், நீ ஒன்னு பண்ணு, இப்ப அவனுக்கு கூப்பிடு, உன் போன் கால் எடுக்கிறானா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஏ லூசு மாதிரி பண்ணாதடி, அவன் பாட்டுக்கு சாமி கும்பிடட்டும். அவனுக்கு 2-3 போன் கால் வந்து அதையெல்லாம் அவன் கட் பண்ணி விட்டான். இப்ப நீ கூப்பிடு, உன்னோட உயிர் எடுத்தா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், எடுக்காட்டி நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். அவன் எடுப்பான் என்று அவளுக்கு தெரியும். ஏ, நீ தான் தோத்து போயிடுவ பிரியா, நீ கூப்பிடுறீ என்று அவள் வம்பிழுக்க மகிழ் தனது நண்பனுக்கு அழைத்தாள். அப்போது ரிங்டோன் ஒலித்தது. தாய் சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா. அடுத்த நொடி அவன் போனை எடுத்து, சொல்லு தங்கம், சும்மா கூப்பிட்டேன்டா, கோவிலுக்கு ஜனனியோட வந்திருக்கேன், ஏதாவது முக்கியமான விஷயமா? வெளியே வந்து பேசவா? மகளினியின் கண்கள் நிறைந்தது. சும்மா தான், என்ன பண்றேன்னு கேட்க கூப்பிட்டேன், நீ சாமி கும்பிடு, நான் அப்புறம் பேசுறேன் என்று அழைப்பை துண்டிக்க அவன் தலையாட்டி விட்டு போனை வைத்து விட்டு கோவிலுக்குள் போகும்போது பிரியா லைனில் இருந்தாள். மகிழ் கர்வமாய், இப்ப என்னடி சொல்ற? நான் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் மாறி இருப்பான்னு நினைச்சேன்டி, ஆனா அவன் உனக்கு என்ன பாட்டு வச்சிருக்கான் தெரியுமா? என்ன பாட்டு? அம்மா பாட்டு வச்சிருக்கான். அவ என் புள்ளடி, மாற மாட்டான். ஏனோ அவன் செய்கையில் பிரியாவிற்கும் கண் கலங்கியது. அதை மறைத்து கொண்டு, சரி, நான் தோத்து போயிட்டேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, எனக்கு எப்போ தேவையோ அப்ப கேட்டுக்கிறேன். உடனே நீயும் டெஸ்ட் பண்றேன்னு அவனுக்கு கூப்பிடாது. நீ கூப்பிட்டாலும் அவன் எடுப்பான். நான் கூப்பிட்டா 5 நிமிஷத்துல நீ கூப்பிட்டா எனக்கு ஏதோ பிரச்சனை நினைச்சு பயந்துடுவான். அதனால டெஸ்டிங் எல்லாம் வைக்காம ஒழுங்கா போய் சாமியை கும்பிடு. அது இருக்கட்டும், நீ என் புருஷன் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு போன் பண்ணிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையில் இருக்கியா? ஏனோ பாம்பின் கால் பாம்பறியும் என்பது போல் தன் மூளையில் மொத்தமாய் படித்து வைத்திருக்கும் இந்த இருவரிடம் எதையும் சொல்லி பிரச்சனையை பெரிதாக்க விரும்பாதவள், சும்மா கூப்பிட்டேண்டி, அர்ஜுன் ஒர்க் பிஸியா இருப்பதால் உனக்கு கூப்பிட்டேன், உடனே பிரச்சனை என்ற உனக்கு போய் கூப்பிட்டேன் பாரு என்று சொல்லி சமாளித்து அழைப்பை துண்டித்தவள் கொஞ்ச நேரம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்தாள். வெளியே போ என்று வேகமாய் சொன்னவனிடம் போக அவள் மனம் அந்த நேரம் ஒத்துக்கொள்ளவில்லை. வீட்டை விட்டு போற அளவுக்கு பெரிய சண்டையும் இல்லை. வேகமாய் வெளிக்கதவை தாளிட்டு விட்டு அந்த சோஃபாவில் படுத்தவள் இரவெல்லாம் சரியாக தூங்காததால் உறங்கியே விட்டாள். மேலே வந்த அர்ஜுன் கொஞ்சம் முடிக்க வேண்டிய வேலைகளை எல்லாம் முடித்தான். அதில் நேரம் போனது போல் மனம் சற்று நிதானம் அடைந்தது. கோபம் குறைந்து கொஞ்ச நேரம் கழித்து ஜன்னல் வழியை எட்டி பார்க்க அங்கே அவளின் கார் இருந்தது. ஓ, அம்மனி கீழே தான் இருக்காங்களா என்று நினைத்து கொண்டே கீழே வர அங்கே அவள் சோஃபாவில் படுத்து நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டு ஏனோ அவனுக்கு வந்த கோபம் எல்லாம் போய்விட்டது. மணி பார்த்தான். அது இரவு 8 மணியை காட்டியது. கண்டிப்பாக அவள் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சே, அவளுக்கு பசிக்கும், பசிச்சாலும் கேட்க மாட்டா என்று போய் அவளுக்கு பாலாட்சி எடுத்து வரலாம் என்று நினைக்கும் போதே மகளினியின் போன் சென்னிங்க. அவள் தூக்கம் கெட்டுவிடும் என்று அவன் அந்த அழைப்பை ஏற்றான். 5 போனில் மதியம் போன் பண்ணாலும் நீ எடுக்கல, என்னடி போன் கூட எடுக்காம? இப்ப சாப்பாடு கொடுத்து விட்டு இருக்கேன், வாங்கிக்கோ. அக்கா, நான் அர்ஜுன், அவ தூங்கிட்டு இருக்காளுங்க அக்கா, நான் வாங்கிக்கிறேன். ஏனோ அர்ஜுன் அவளின் போன் எடுக்கும் போது இந்த நேரத்தில் அதிகமாய் பேசுவது அவர்கள் இருவரின் பிரைவசி கெடுப்பது மாதிரி இருக்கும் என்று உணர்ந்த அஞ்சு, உங்க 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்து விட்டு இருக்கேன், சாப்பிட்டு தூங்குங்க என்று சொல்லி அழைப்பை துண்டித்து விட்டாள். போன் பேசி முடிக்க அர்ஜுன் வெளியே வரும்போது ஈஸ்வர் வீட்டிலிருந்து விதவிதமான சாப்பாடு வந்து இறங்கியது. கொடைக்கானல் சற்று மழையோடு பனி விழும் இரவு இருவரையும் வரவேற்றது. துருவன் தனது நண்பனின் ஹோட்டல் அறையில் ஆதனை திடீர்னுக்கென்று ஒரு அறையை புக் பண்ணியிருக்க அங்கே இருவரும் வந்து சேர்ந்தனர். அந்த இடம் பார்க்கவே ரம்யமாக இருந்தது. இருவரும் அதிக பசியோடு இருந்ததால் அறைக்குள் வந்து குளித்து முடித்துவிட்டு வெளியே சாப்பிட வர
துருவனின் நண்பனின் ஹோட்டல் என்பதால் என இவர்களுக்கென்று ஒரு ஊழியரை தனியாகவே நியமித்திருந்தான் அந்த ஹோட்டல் ஓனர். அந்த மாதிரி நட்பு துருவனுக்கும் ஹோட்டல் ஓனருக்கும். ஹோட்டல் ஊழியர் அவர்களை சாப்பிடுவதற்கென்று அழைத்து போக அது ஒரு விஸ்தாரமான ஹால். பல ஜோடி ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடும் வண்ணம் அந்த இடம் அமைந்திருந்தது. அங்கு காதல் ஜோடிகள், புதுமண தம்பதிகளின் கூட்டம் அதிகமாயிருந்தது. அங்கே வயதான தம்பதியினர் ஒரு ஜோடி மட்டுமே, மற்றவர்கள் அனைவரும் இளையவர்கள். அப்போது ஒரு இளைஞன் அங்கே வயதான ஜோடியை பார்த்து, சார், இந்த வயதில் ஹனிமூன் வந்திருக்கேங்க, லவ்வபிள் கப்பிள் நீங்க. அவர் சிரித்தார். தீரனும் மாதினியும் தங்களுக்கான உணவுகளை ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கே அமரும் பொழுது, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க சிரிக்கிறீங்க. ஒருவேளை படிச்ச தம்பதிகளாய் இருப்பதால் தாமதமாய் கல்யாணம் பண்ணி காதல் செய்ய வந்திருக்கீங்களா? அவரோ, ஹாய் ஆல், என்னோட பேர் சபரி, என் மனைவி பேர் சங்கீதா. நாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதத்தில் இங்க வருவோம். கிட்டத்தட்ட 20 வருஷமா வந்துட்டு இருக்கோம். 20 வருஷமா ஒரே பொண்டாட்டியா என்று ஒருவன் நக்கல் செய்ய, இன்னொரு பெண், ஏன் அவங்க பேசவே மாட்டாங்களா அங்கிள், நீங்க மட்டும் பேசுறீங்க? அவர் புன்னகையுடன், அவளுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. அதுவரை தங்கள் உணவுகளில் கவனம் வைத்திருந்தவர்கள் அப்போதுதான் அவர்களை கவனிக்க ஆரம்பித்தார்கள். தீரனும் மாதினியும் கூட அவர்களை கவனிக்க ஆரம்பித்தார்கள். கிண்டல் பண்ணுவதற்காக அவரிடம் பேச ஆரம்பித்த இளைஞன், சாரி சார், என் பேர் கார்த்திக், நான் இந்த வருஷம்தான் கல்யாணம் பண்ணேன், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த பொண்ணு என் மாமா பொண்ணு என்று தன் மனைவியை அறிமுகப்படுத்திவிட்டு அவளை அவர்களிடம் காட்ட, அவளோ கிராமத்து பெண். அவர்களின் முன் நிமிர்ந்து பார்க்கவே கூசி தலை குனிந்து கொண்டாள். என் தலையில ஒரு பட்டிக்காட்டு பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க சார், நானே நொந்து போய் தான் இங்க வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் கூச்சப்பட்டா என்ன செய்யறது? ஹனிமூன் ஊதான் என்று விளையாட்டாக சொல்ல, சபரி, தாளின்னு ஏறிட்டா ஒரு பெண் நம்மில் பாதி, அப்புறம் எப்படி எல்லாரின் முன்னாடியோ அந்த பொண்ணை கிண்டல் செய்ய உங்களால முடியுது என்று அவரின் பேச்சில் அந்த இளைஞன் மௌனமானான். அப்போது அருகில் இருந்த இன்னொரு ஆண், சார், பொண்டாட்டி என்றாலே இதெல்லாம் சகஜம்தானே, அங்கத்தான் நாங்க எல்லாரும் தப்பு பண்றோம். அதையும் அந்த பெண் எல்லோரின் முன்னாடியும் நம்மள ஒரு வார்த்தை பேசினா நம்ம அதை அமைதியா ஏற்றுக்கொள்வோமா? அந்த கேள்வியில் பலத்த அமைதி. நம்ம நம்பி வந்த பொண்ண நம்ம எப்படி மத்தவங்க முன்னாடி கிண்டல் பண்ண மனசு வரும்? மனைவியா வரும் ஒவ்வொரு பொண்ணும் பெத்தவங்களை துறந்து தங்களின் கனவுகளை மறந்து நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்பத்தை தாலி கட்டிய ஒரு ஆணுக்காய் தன்னை முழுதும் மாற்றி வரும் ஒரு மிக பெரும் தந்தையின் இளவரசி நம்ம வீட்டுக்கு வரும்போது ராணியாக நடத்தாவிட்டாலும் சக மனுஷியாக நடத்தணும். அவளும் இரத்தமும் சதையும் உணர்வுகளும் கலந்து உள்ள ஜீவனாக நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் உங்க வீட்டில் யாரும் சொல்லி தரலையா? உண்மையாகவே அந்த வார்த்தை பல ஆண்களுக்கு நன்றாக செவியில் அடித்து சொல்லியது போல இருந்தது. அங்கே ஒரு பெண் அவரின் மேல் மதிப்புண்டாகி, அங்கிள், காதலை பத்தி உங்க கருத்தென்ன? உங்களை பார்த்தா படிச்சவர் மாதிரி தெரியுது, ஒருவேளை படிச்சிருந்தா காதல் வருமா? கார்த்திக், சார், உங்களை பார்த்தா நல்லா படிச்சவர் போல தெரியுறீங்க. உங்க மனைவியை பார்த்தா படிச்ச வசதியான வீட்டு பெண் போல் தெரியுது. ஒருவேளை வாய் பேச முடியாது, காது கேட்காத பெண் என்றாலும் பணம் வைத்திருந்ததால் திருமணம் செய்தீர்களா? ஒருவேளை காசு கண்டால் காதல் வருமா? அங்கிருந்த இன்னொரு பெண்ணோ, ஒருவேளை உங்க மனைவி மிகவும் அழகாக இருக்கிறாள், அதனால் காதல் வருமா? இல்லை, அவர்கள் நல்லவர்களோ? இத்தனை வருடம் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறீர்கள் என்றால் ஒருவேளை நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஒருவேளை அதனால் காதல் வந்ததா என்று ஒவ்வொருத்தரும் தங்களுக்கேற்ற மாதிரி ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்க, சபரி அவர் சிரித்து கொண்டே இருந்தார் அந்த இளைஞனை பார்த்து. பின் நம்முடைய மனநிலைக்கு, நாம் அந்த தருணத்தில் இருக்கும் உணர்வுகளின் காரணத்தால் அந்த நேரம் காதல் வரும். நீங்க எல்லாம் புதிதாக திருமணமானவர்கள், ஒரு 2 வாரம் தொடர்ச்சியாக ஒரே அறைக்குள் வாழ்கிறீர்கள். எத்தனை நேரம் முகத்தை திருப்பி பார்க்க முடியும் உங்களால்? அப்போது பேசுவீர்கள். ஒருவருக்கொருவர் பேசும் பொழுது உங்களுடைய இன்ப துன்பங்களை, சுகதுக்கங்களை மாற்றி மாற்றி பகிரும் பொழுது ஒருவரை பற்றி ஒருவர் அறிந்து கொள்ள, இவர்களுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது என்று உங்களோடு ஒத்துப்போகிற விஷயங்களை பற்றி உங்கள் மூளைகள் கருத்தில் கொள்ளும். ஒருவேளை அதிக நேரம் பேசும்போது ஒருவருக்கொருவர் ஒன்று புரிந்து கொள்வீர்கள். இருவரின் நிலைப்பாடுகளும் சிந்தனைகளும் கருத்துக்களும் ஒரே மாதிரி இருக்கே. ஒருவேளை நம் எண்ணங்களை இவர்கள் நிறைவேற்றினால், நம் எதிர்பார்ப்புகளை இவர்கள் பூர்த்தி செய்தால், அப்போ இவங்க தான் நமக்கானவங்க என்று ஒரு மனிதனை மூளைதான் மனதிற்குள் பதிய வைக்கிறது. உடனே நாம் என்ன நினைப்போம்? அப்போது இதுதான் காதல் என்று தவறாக அதற்கு ஒரு பெயரை வைத்து விடுவோம். அந்த வார்த்தைகள் அந்த அறையின் சத்தங்களை, ஓசையை எல்லாம் மௌனமாக்கி பின் ட்ராப் சைலண்டில் நிறுத்திவிட்டது.
சபரி பேச பேச அவரை கேள்வி கேட்ட சிரிப்புகளும் நக்கல்களும் ஒவ்வொன்றாக மௌனமாக மாறின. அவர் அருகில் அமர்ந்திருந்த சங்கீதா ஒன்றும் கேட்காதவள், ஒன்றும் பேசாதவள். ஆனால் அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவன் முகத்தில் மட்டும் படித்து கொண்டிருந்தாள். அவன் கைப்பிடித்திருந்த அவள் விரல்கள் 20 வருட பழக்கத்தின் நிச்சயத்தை போல அசையாமல் இருந்தன. அந்த இளைஞன் கொஞ்சம் தாழ்ந்த குரலில் கேட்டான், அப்ப சார், உங்க மனைவி பேச முடியாதவங்க, கேட்க முடியாதவங்கன்னு தெரிஞ்சப்போ பயம் இல்லையா? இந்த வாழ்க்கை தாங்க முடியுமான்னு? சபரி சிரித்தார். அந்த சிரிப்பில் பெருமை இல்லை, அனுபவம் மட்டும் இருந்தது. பயம் இருந்துச்சு தம்பி, ஆனா அந்த பயத்தை விட அவளை விட்டுட்டு போற பயம் அதிகமா இருந்துச்சு. அவ பேச முடியாது, ஆனா அவளோட கண்கள் நான் பேசுற எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். அவ கேட்க முடியாது, ஆனா நான் சோர்ந்து உட்காரும் நாளெல்லாம் என் மூச்சின் சத்தத்தை கூட அவ உணர்வாள். காதல் வரதுக்கு பேச்சும் அழகும் வசதியும் காரணமா இருக்கலாம், ஆனா காதல் நிலைக்க பொறுமையும் புரிதலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கிற மனசும் தேவை. அந்த வார்த்தைகள் ஆதினி நெஞ்சில் ஏதோ ஒன்றை விதைத்து செஞ்சது. அவள் தீரனை திரும்பி பார்த்தாள். அவன் சாப்பிட்டு கொண்டிருந்த கையை நிறுத்தி சபரியை மட்டும் பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வையில் சந்தேகமில்லை, ஒரு பயம் மட்டும் இருந்தது. நாமும் இப்படியா என்ற கேள்வி அவன் கண்ணில் வெளிப்படையாக இருந்தது. ஆதினி மெதுவாக அவன் கையை தொட்டாள். அந்த ஒரு தொடுதலில் நீ பயப்படாதே என்ற வார்த்தை இல்லாமலே ஒரு உறுதி இருந்தது. அருகில் இருந்த கார்த்திக், முன்னாடி நக்கலாக பேசியவன், இப்போது தன் மனைவியை திரும்பி பார்த்தான். அவள் இன்னும் தலை குனிந்துதான் இருந்தாள். ஆனால் அவன் பார்வை மாறியிருந்தது. சாரி என்று அவன் மெதுவாக சொன்னான். அந்த வார்த்தை அவளுக்கா அவனுக்கா யாருக்கும் தெரியவில்லை. சபரி எழுந்து நின்றார். சாப்பாடு ஆறிடும் இந்த குளிருக்கு, அதனால் எல்லாரும் சாப்பிடுங்க. உங்க காதல சூட ஆரம்பிங்க, ஆனால் மனம் மொத்த ஆரம்பிங்க என்று சிரித்தபடியே சங்கீதாவை அழைத்து கொண்டு போனார். அவர்கள் நடந்து போகும்போது அந்த வயதான ஜோடியின் நடையில் ஹனிமூனில் இளமை இல்லை, ஆனால் ஒரு வாழ்க்கை முழுக்க காதலை கையில் பிடித்து வந்த அமைதி இருந்தது. ஆதினி மெதுவாக சொன்னாள், மாமா எதுவும் கேட்டு விடுவாளோ என்ற பயத்தில் அவன் அவளையே பார்க்க, அந்த சங்கீதா அவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அவன் மெலிதான புன்னகையில், இந்த மாதிரி காது கேட்காத வாய் பேசாத பொண்டாட்டி எனக்கும் அமைஞ்சிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதில் ஆதினி, அப்ப நான் உங்களை பேசியே டார்ச்சர் பண்றேனா? நான் எதுவும் பதில் சொல்ல மாட்டேன். அப்புறம் இதுல இருந்து புதிதாக நீ ஆரம்பிப்ப. மாமா என்னம்மா, இதுக்கு முன் நமக்குள் காதல் ஆரம்பித்ததோ முடிந்ததோ அது பழைய கதை. ஆனால் இந்த நொடியிலிருந்து புதிதாக தொடங்கலாமா? அவன் அவளுக்கு ஒரு மெல்லிய புன்னகையை மட்டும் பரிசாக வழங்கினான். ஆனால் அவன் பதில் சொல்லவில்லை. அவள், ஏன் மாமா பேச மாட்டேங்கிறீங்க? நான் பேசாம வக்கீலுக்கு படிச்சிருக்கலாம்னு தோணுது. நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு படிச்சுட்டு வந்திருந்தா இந்நேரம் நமக்குள் பிரச்சனைகள் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவளின் கையை இன்னும் இறுக்கமாக பிடித்தான். அந்த பிடியில் ஒரு உறுதி பிறந்து கொண்டிருந்தது. நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் மாமா. வேகமாய் அவன் அவளின் கையை விட அவள் சிரித்து கொண்டே, பயப்படாதீங்க, இனி நான் இங்கிருந்து போகும் வரை எதுவும் பேச மாட்டேன் என்று மீண்டும் அவள் கையை நீட்ட இந்த முறை அவன் பிடித்து கொண்டான். சலனம் 494. அர்ஜுன் டிஃபன் பாக்ஸ் கேரியரை வாங்கி கொண்டு வந்து கேரியரை திறந்து சின்ன சத்தங்கள் கூட அவளது தூக்கத்தை கெடுத்துவிடும் என்பதால் மென்மையாக எடுத்து வைத்தான். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எடுத்து வைத்து கொண்டிருந்தான். கூடவே அவனின் கண்கள் அவளையும் அவ்வப்போது ஆராய்ந்து கொண்டுதான் இருந்தது. ஏனோ அவளின் முகத்தில் ஒரு சுருக்கம் தென்பட அவளை பார்த்தவன் அவள் முகம் எல்லாம் வியர்த்தது. ஏனோ அவளுக்காகவே ஏசியே போடாதவன் குளிரை கூட்டிவிட்டு வந்தான். அவள் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அந்த உறக்கம் அவளை ஒரு கனவுக்குள் இழுத்து சென்றது. அழகான ஒரு காடு, அதை சுற்றி அடர்ந்த மேகமூட்டம், அந்த மேகத்தை நோக்கி ஒரு கூட்டம், அந்த மேகமூட்டம் ஒரு அழகு, ஆனால் பார்க்க பயம், கிட்ட போக வேண்டிய ஈர்ப்பு, எல்லாம் கலந்த ஒரு அழைப்பு போல எல்லோரையும் இழுத்தது. அந்த மேகமூட்டத்தை காணும் எல்லோரின் எண்ணங்களும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா என்ன என்ற ஆசையை எல்லோரிடமும் வளர்த்தது. மகிழினி எல்லோரையும் பார்த்து கொண்டிருந்தாள். அங்கே கூட்டம் கூட்டமாய் மக்கள் அந்த மேகமூட்டத்திற்கு முன் நின்று பார்க்க, அதை அவர்களை ஈர்க்க, அவர்கள் அந்த மேகமூட்டத்தின் அழகை காண ஆசையாக அதன் அருகே நடக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் மேகமூட்டம் வரை சென்றவர்கள் அதற்குள் போனதும் மறைய மறைய சென்ற ஒவ்வொரு ஆட்களும் காணாமல் போனார்கள். கூட்டம் குறைந்து கொண்டே இருந்தது. மகளினிக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்று மட்டும் மனம் கத்தியது. அப்போது மகள் கையை இறுக்கி பிடித்த ஒரு உருவம்
நான் போய் என்னன்னு பாக்குறேன் என்றது. மகள், என்னவோ அங்க நடக்குது, போகாதீங்க. ஆனால் அந்த உருவம் மேகமூட்டத்தின் வழியே செல்ல போக பெண்ணவள் வேகமாய் அந்த கையை இறுக்கி பிடிக்க பிடிக்க அந்த உருவம் அந்த கையை தட்டிவிட்டு அடர்ந்த மேகமூட்டத்திற்குள் போனதும் அந்த உருவம் மறைந்து போனது. ஐயோ போகாதீங்க என்று கத்தி அள்ளும் பொழுது அர்ஜுன் பதட்டமாய் ஓடி வந்து, ஏய் என்னாச்சு? கண்களை அரைக்குறையாய் திறந்தவள் அர்ஜுன் முகம் கண்டதும், அங்க போகாதீங்க, மறைஞ்சு போயிடுவீங்க. ஏய் எங்க போகாத சொல்ற? அவள் கண்களை விரித்து உற்று பார்க்கும் போதுதான் அது கனவு, நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று நிகழ்வுக்கு வந்தாள். அவள் சுற்றி வீட்டை பார்த்துவிட்டு முகமெல்லாம் வியர்த்து அர்ஜுனை பார்க்க ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கிறாள் என்று புரிந்தது அவனுக்கு. அவன் வேகமாய் உள்ளே போய் ஒரு சம்பல் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க குடித்து கொண்டே சுற்றி முற்றி மீண்டும் பார்த்தாள். அப்போதுதான் அவள் மனம் சொன்னது, இது கனவு, நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று. பின் நிகழ்வுக்கு வந்து தன்னை கிள்ளிக் கொண்டாள். பின் அர்ஜுனையும் கிள்ளி பார்த்தாள். ஓகே, இது கனவுதான் என்று புரிந்த பின்னும் கூட மனம் மட்டும் இன்னும் சமாதானம் அடையவில்லை. ஒரு மாதிரி கண்களை மூடி மீண்டும் என்ன என்று யோசிக்கும் போது எதுவும் நினைவில்லை. மகள், என்ன கனவு? அவள் யோசிக்க, ஏன் முகம் எல்லாம் இப்படி வேர்க்குது என்று தன்னை தொட்டு மனதை அவள் சமன்படுத்த முயற்சிக்கும் போது அர்ஜுன், மகிழ், என்ன கனவு கண்ட? தெரியலங்க, ஆனா கனவு மறந்து போனா நல்லது, அதை யோசிக்காம விட்டுடு. இந்த தனிய கொடி. அம்மனி நல்ல தூக்கம் போல, ஒரு சிறிய தூக்கம் போடலாம் என்று படுத்த அவள் பல மணி நேரமாக தூங்கியிருப்பதை நினைத்து ஆச்சரியப்பட்டாள். ஆனாலும் அவள் கண்ணினும் தூக்கத்தில் தான் இருந்தது. அப்போது அவன் அவளின் வாயில் ஒரு ஸ்பூன் இடியாப்பம் வாயில் வைக்க பாதி திறந்த கண்களுடன், ஆமா, எப்போ சாப்பாடு வந்துச்சு? ஏன் என்ன எழுப்பல? நீ நல்ல தூக்கத்தில் இருந்த, அதான் உன்னை தொந்தரவு செய்யாம போய் வாங்கிட்டு வந்த. நானே சமைக்கலாம் தான் நினைச்சேன், அதுக்குள்ள உங்க அம்மா கொடுத்து விட்டுட்டாங்க என்றவன் அவள் வாயில் இடியாப்பத்தை வைக்க, எனக்கு பசிக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு பசி எப்படி இருக்கும்னு தெரியாதுடி. டயத்துக்கு உங்க வீட்ல சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க. அதனால அந்த நேரம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உன் முகம் ஒரு மாதிரி ஆகுது. பாருடா, என் மூஞ்சி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போ ரீசன்ட் டே உன்னை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீ பசியோடு எழுந்தா அழுதுடுவியோன்னு பயம். சும்மா அதையே சொல்லாதீங்க, நான் ஒன்னும் அழுமூஞ்சி எல்லாம் கிடையாது. நீ எப்பேற்பட்ட ஆளு என்றவன் அவளின் வாயில் இன்னொரு வாய் பணியாரம் திணித்தபடி அவள் சாப்பிட அவனோ, ஆமா, நம்ம 2 பேருக்கு ஏன் இவ்ளோ சாப்பாடு? அது எல்லாம் மினி டிஃபனுங்க. டெய்லியும் எங்க வீட்ல இப்படிதான் சமைப்பாங்க. இட்லி, சப்பாத்தி, குருமா எல்லாம் இருக்கும். நீங்களும் சாப்பிடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன் என்று அவன் கையில் இருந்த ஸ்பூனை வாங்கி அவள் சாப்பிட அவன் எதிரே அமர்ந்து இன்னொரு தட்டில் போட்டு சாப்பிட்டு கொண்டே அவளை பார்த்தான். அவள் சாப்பிட்டு கொண்டே இருக்கும் போதுதான் மதியம் போட்ட சண்டை நினைவிற்கு வர, என்னை கெட்ட வார்த்தையில் திட்டுனீங்கல்ல, இனிமே என்கிட்ட பேசாதீங்க. இப்போதுதான் இவளுக்கு நினைவு வந்திருக்கு என்று நினைத்தவன், சாரி, ஒண்ணு வேணாம். அப்புறம் என்னை எங்க வீட்டுக்கு போக சொன்னீங்கல்ல, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லட்டுமா? சொல்லு. கூடவே நீ என்ன சொன்ன என்பதையும் சேர்த்து சொல்லு. இங்க பாருங்க அர்ஜுன், நீ ஆல்ரெடி நம்ம லைஃப்ல நமக்கு எதுவுமே நல்லது நடந்ததில்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு ஹார்ட்ல வேற கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அவளுக்கு முன்னாடி நான் குழந்தை பெத்துக்கிட்டா அந்த விஷயத்திலும் அவளுக்கு தோத்து போன மாதிரி ஃபீல் ஆயிடும். இன்னொன்னு, என் குழந்தை முதல்ல வந்துடுச்சுன்னா எல்லாரும் கொஞ்சம் போது அவ குழந்தை 2ஆம் பட்சமா அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ இன்னும் உடஞ்சு போயிடுவா. பாவம், இந்த விஷயத்துலாவது அவ சீக்கிரம் எனக்கு முன்னாடி குழந்தை பெத்துக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இங்க பாரு, முக்கிலனும் நிலவன் மனைவியும் யோசிச்சா கூட ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே வீட்ல இருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்களுக்கும் அந்த தாட் வரலாம், தப்பில்ல. ஆனா நம்ம 2 பேரும் நம்ம குழந்தையும் நம்ம வீட்ல இருக்க போறோம். ஏன்னா அப்போ நமக்குன்னு ஒரு பெரிய வீடு கட்டியிருப்போம். அவள் முறைக்க, சரி சரி, ஒருவேளை உங்க அப்பா கட்டும் வீட்டில் இருக்கிறோன்னு வச்சுக்கோ. நீ அவ வீட்லயோ இல்ல அவளுக்குன்னு கட்ட போற வீட்டில் இருக்க போறா. சொல்லப்போனா நமக்கு பிறக்க போற பிள்ளை என் அப்பாவின் தலைமுறையை தான் சொல்லும். ஆதினிக்கு பிறக்க போற பிள்ளை உங்க ரவி மாமாவின் தலைமுறை சொல்லும். அதனால 2ஐயும் போட்டு குழப்பிக்காதீங்க மணி. அப்புறம் எந்த குழந்தை பிறந்தாலும் உங்க வீட்டில் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்துறாங்க. உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரையும் கொஞ்சுவாங்க என்பதை மனசுல வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஆனா நம்ம பிள்ளை உங்க அப்பா தலைமுறைக்கு வராது. ஏன் எங்க அப்பா அம்மா பேர் சொல்லாது? ஏன்னா நீ அர்ஜுன் தயாளனின் மனைவி. நாளைக்கு நமக்கு பிறக்கிற குழந்தை அர்ஜுன் தயாளனின் வாரிசாதான் வளரும். ஈஸ்வர் மாமாவின் வாரிசு அன்புக்கு பிறக்க போகும் குழந்தைதான், சரியா? என்றாள். ஆனால் ஏனோ தன் அப்பாவிடமிருந்து தன்னை பிரிப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை. என்ன யோசிக்கிற? நீங்க ஈஸியா உங்க வீட்டுக்கு போன்னு சொல்றீங்களே, அப்போ எனக்குன்னு வீடு இருந்தா அந்த வார்த்தை நீங்க சொல்ல மாட்டீங்களா? நிஜமா கோவத்துல அந்த சொம்பத்துக்கும் தலையில போட்டிருந்தா சரியா இருந்திருக்கும். ஆனா அந்த வார்த்தை சொன்னது தப்புதான். என்னது, சொம்ப தூக்கி என் தலையிலா? அவ்வளவுதான், எங்க அப்பா உங்களை சரியா பனிஷ் பண்ணிடுவார். ஏற்கனவே உங்க அப்பா எனக்கு சிறந்த தண்டனை தான் கொடுத்திருக்காரு.
அவர் பிழைய பெற்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் அவளோ, ஹலோ, எங்க அப்பா ஒன்னும் உங்களுக்கு பொண்ணு கொடுக்கல. அது என்னமோ உண்மை தாண்டி. இந்த வேலியில போற ஓனான வேட்டுக்குள்ள விட்ட கதையா? உன்னை நானே என் தலையில கட்டிக்கிட்டேன். இதை விட சிறந்த தண்டனை வேற என்ன இருக்கு சொல்லு. உங்கள என்றவள் அவனை அடிக்க ஆரம்பிக்க, வேணாண்டி, வலிக்குது. வலிக்கட்டும், என்ன தானே வீட்டை விட்டு போக சொன்னீங்க. அவள் அவனை அடிக்க அடிக்க அவளை அள்ளி தூக்கி தன் படுக்கை அறைக்கு எடுத்து சென்றவன் அவளை படுக்கையில் கிடத்த ஏனோ ஊடல் மோகத்தில் முடிந்தது. நான் பஞ்சதெல்லாம் பார்த்தா எப்படி உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது? நீச்சல் தெரியாமலே கிணற்றில் குதிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. ஆசையில குதிச்சாச்சு. அதுக்கப்புறம் நீச்சல் தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டே தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருந்தா வெளியே வர முடியுமா? இல்ல சாகத்தான் தோணுமா? எப்படியாவது ஐயோ அம்மா கத்தி இல்ல ஏதாச்சும் பண்ணி கரைக்கு மேல வரணும்னு நினைப்போல. அந்த மாதிரி தான் இருவும். என்னை பார்த்தா கிணறு மாதிரியா தெரியுது. தப்பா சொல்லிட்டேனோ? ஆழ விழுங்கும் கடல்னு சொல்லியிருக்கணும். நான் என் கூட வாழ முடியுமா முடியாதா என்றெல்லாம் கேள்வி கேட்கல. எப்படி என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? அதுக்கு நீங்க உங்களை எப்படி தயார் பண்ணிக்கிட்டீங்க என்று மட்டும்தான் கேட்டேன். நீங்க ஏன் இவ்ளோ டயலாக் பேசுறீங்க? எப்ப பாரு பத்தி பத்தியா பேசுறீங்க. அதை கொஞ்சம் கட் பண்ணுங்க. என்னடி பஞ்சது? மூளை இருக்கிறவங்களுக்கு 2 வார்த்தையில் புரியும். மூளை இல்லாதவங்களுக்கு பெருசா சொன்னாதானே புரியும். அப்புறம் நான் நினைச்ச வாழ்க்கை வாழ்றதுக்கு தயாரா இல்லையான்னு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. என்னோட நேரத்தை, என்னுடைய எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க தயாராகி விட்ட பின்னாடி எதுக்கு அக்செப்ட் எல்லாம்? முக்கியமாக என் கனவுகள், என் ஆசைகள், என் ஆளுமை ஆகியவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு ஆதரிக்கும் ஒரு பெண் நீயா என்று கேட்டாள். சத்தியமா நீ இல்ல. ஆனால் வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. என்னோட சிறுவயது கனவோடு சேர்த்து உன்னோட வாழ்வதும் என்னோட பெரிய மிக பெரிய கனவுதான். இருக்கிற ஒரு வாழ்க்கையில் நேரத்தை ஏதோ ஒரு விஷயத்துக்காக செலவழித்து டைம் வேஸ்ட் பண்ணுவதை காட்டிலும் இந்த நேரம் மீண்டும் வராது. அதனால வாழ்ந்து பார்த்தலாம் என்று நான் இப்போதைக்கு சிலவற்றை எனக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். நீ என்னை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள பிரச்சனைகள் இருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை கடைசி வரை நான் புரிஞ்சுக்காமலே போனா அது உன்னோட முட்டாள்தனம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவள் அவனையே பார்க்க, நீ என் கூட இருந்தா நான் ஹாப்பியா இருக்கேன். சொல்லப்போனா உன்னை எனக்கு ஏத்த மாதிரி நான் மாத்தல. ஆனா நீ மாறிட்டு தான் இருக்க. அதனால என்னோட சந்தோஷம் அது பாட்டுக்கு நிறைவேறிட்டு தான் இருக்கு. உன்னோட சந்தோஷத்தை நீ தான் தேடிக்கணும் என்றவன் உறங்க செல்ல அவளுக்கு தான் உறக்கம் தொலைந்தது. அவன் உறங்க சென்ற பிறகும் அவளின் கண்களில் மட்டும் தூக்கம் வர மறுத்தது. பகலில் உறங்க பழகாதவள் புதிதாய் உறங்கி இப்போது இரவில் உறக்கம் வரவில்லை அவளுக்கு. அவனின் கடைசி வார்த்தைகள் பின் அவளின் மனதிற்குள் ஏதோ மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. உன்னோட சந்தோஷத்தை நீதான் தேடிக்கணும். எத்தனை சாதாரணமான வாக்கியம், ஆனால் அதுக்குள் ஒளிந்திருந்தது ஒரு பெரிய விஷயம். நிஜமாவே இதுதான் என் வாழ்க்கை. ஆனால் நான் ஏன் இன்னும் தாமரை இலை தண்ணீர் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற கேள்வி அவளுக்குள் கேட்டுக்கொண்டே இருந்தது. மாமாவும் ஆதனியும் அவர்கள் வாழ்க்கையை தொடங்கிவிட்டாள். எனக்கு இந்த மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல் உள்ளுக்குள்ளே இருக்காது. நானோ சாதாரணமா வாழ்ந்து விடுவேனோ என்றெல்லாம் அந்த நேரத்தில் யோசனைகள். அவள் மெதுவாக பக்கத்தில் திரும்பி பார்த்தாள். அவன் சாய்ந்து படுத்திருந்தான். தன் பக்கம் பார்த்தபடி அவன் மூச்சு ஒழுங்காக இருந்தது. உறக்கம் அவனை முழுக்க விழுங்கி இருந்தது. அந்த முகத்தை பார்த்தவளுக்கு சிறு கோபம் வந்தது. நான் இங்க தூங்காம முழிச்சிட்டு இருக்கேன், எவ்வளவு ஈஸியா தூங்குறாரு என்று. ஆனால் அதை நொடியிலேயே அந்த கோபம் கரைந்து ஒருவித பயம் உள்ளுக்குள் ஏறியது. நான் இவரோட இருக்கிறேனா, இல்லை இவரின் வாழ்க்கையில் ஒரு அங்கமா மாறிட்டு போறேனா? அப்போது மிகவும் குளிர்வது போல் இருக்க ஏனோ அந்த அறையில் ஒரே ஒரு பெரிய போர்வை மட்டுமே இருந்தது. ஒருவேளை அர்ஜுன் மற்றதையெல்லாம் வேறு பக்கம் வைத்திருப்பாரோ என்று நினைத்தவளுக்கு அந்த நேரத்தில் போய் தேடையெல்லாம் மனமில்லை. பெண்ணவள் மெதுவாக அவன் போர்வையின் ஓரத்தை பிடித்தாள். அந்த நேரம் தூக்கத்தில் இருந்தவன் கை பெண்ணவளை தன்னோடு இழுத்து அணைத்து போர்வையையும் போர்த்திவிட அவன் உறக்கத்தில் இருக்கிறான் என்று அவன் மூச்சு சத்தம் சொன்னது. தூக்கத்தில் கூட தன்னை பற்றி யோசிக்கிறான் என்று நினைத்து அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் கொஞ்சமாய் கண்களை மூடும் போது திடீரென்று அந்த கனவு நினைவிற்கு வந்தது. அடர்ந்த மேகமூட்டம், மறைந்து போன உருவம், போகாதீங்க என்று அவள் கத்தியதெல்லாம் நினைவிற்கு வரும்போது அந்த உருவமும் கண் முன்னாடி வந்தது. அது அர்ஜுன். அவள் நெஞ்சம் சற்று நடுங்கியது. என்ன ஆச்சு இந்த நேரத்தில்? எதுக்கு இந்த கனவு? ஒருவேளை என்னை விட்டு போயிடுவாரோ? அவளையும் அறியாமல் அவளின் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் தலையணையில் கரைந்தது. இது கனவுதான் என்று நினைத்து கொண்டாலும் சிறு பெண்ணுக்குள் சொல்ல தெரியாத ஒரு பயம் உண்டானது. தூங்குறவனை எழுப்ப மனதில்லாமல் இந்த நேரம் யாரையும் தொல்லை பண்ண வேண்டாம் என்று தன் குலதெய்வத்திடம் மட்டும் தன் மனக்கவலை கொட்டிவிட்டு அந்த பயம் அதிகமாய் வர அவள் அவனின் முகத்தையே உற்று பார்க்க அவளுக்கே தெரியாமல் ஒரு பயம் கொஞ்சம் அவளை நடுங்க செய்ய அவன் மனம் அவன் வசமாக மாறிக்கொண்டிருப்பதை அவள் அறியாது போனாள்.
அவள் மெதுவாக அவன் தோளுக்கருகே நகர்ந்து அவனின் கையில் தலையை சாய்த்தாள். அவன் விழிக்கவில்லை. ஆனால் அவன் கை அவன் அறியாமலேயே அவளை தேடி அணைத்து கொண்டது. அந்த கை அவளின் மேல் விழுந்து இறுக்கி அணைத்து கொண்ட நொடி அவளின் நெஞ்சிலிருந்து எல்லா குழப்பங்களும் ஒரு நொடி அமைதியானது. அடுத்த நாள் காலை சூரிய ஒளி திரையின் ஓரத்திலிருந்து மெல்ல அறைக்குள் வழிந்தது. அவள் விழித்த போது அவன் அவளை அணைத்தபடியே உறங்கிக் கொண்டிருந்தான். அவளின் இடுப்பை சுற்றி அவன் கை இறுக்கமாக இருந்தது. நான் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டேன் என்று சொல்லாத அவனின் செயல். அவள் மெதுவாக அவன் கையை எடுத்து வைக்க முயன்ற போது அவன் சற்றே கண் திறந்தான். எங்க போறடி? குரல் தூக்கத்தில் கரைந்தபடி. ஆபீஸ் போக வேண்டாமா? அவன் அவளை இழுத்து மீண்டும் தன்னோடு சேர்த்து கொண்டு இன்னும் கொஞ்ச நேரம் என்றான். அந்த கொஞ்ச நேரம் அவளை அசைய விடாமல் செய்ய, மீண்டும் கண்களை மூடி படுத்திருக்க, மீண்டும் கனவு நினைவுக்கு வர, பெண்ணவள். அர்ஜுன், என்னடி? நேத்து கண்ட கெட்ட கனவு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. ஒரு மேகமூட்டத்துக்குள்ள நீங்க தொலைஞ்சு போன மாதிரி. அதில் சிரித்தவன். ஒருவேளை நான் தொலைஞ்சு போனா நீ அழுவியா? அவளை அறியாமல் அவளின் விரல்கள் அவன் வாயின் மேல் வைத்து பேசும்போது நல்ல விஷயம் பேசின அர்ஜுன். தீ என்று சொன்னால் சுடாது. அப்புறம் சின்ன வயசுல நீ எதையாவது நினைச்சு பயந்திருப்ப. அதுதான் சம்டைம்ஸ் கனவா வரும். கனவில் வர எல்லா விஷயமும் எல்லாருக்கும் நடக்காது. அப்படி நடந்தா உலகம் என்னத்துக்காவது? இல்ல ஒருவேளை நிஜமா நடந்துட்டா என்னும் போது அர்ஜுனின் செல்போன் சென்னுங்க. அழைத்தது ஆதினி. ஆதினியே எனக்கு கூப்பிடுது என்று கேட்டுக்கொண்டே, சொல்ல ஆதினி. அர்ஜுன் என்றவள் என்ன சொல்லி வைத்தாலோ அடுத்த நிமிடம் பதறி அடித்து எழுந்தான் அர்ஜுன். மகள் புரியாமல் அவனை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். சலனம் 495. ஆதினியின் குரல் நடுங்கியது. அர்ஜுன், தீரன் ரொம்ப நேரமா காணோம். என்ன சொல்ற? நைட்டு எங்களுக்குள்ள சின்ன பேச்சுவார்த்தை தான். அது கொஞ்சம் சண்டையா மாறிடுச்சு. அவர் அந்த கோபத்துல ரூம் விட்டு வெளியே போயிட்டார். சரி பக்கத்தில் தானே, வந்துட்டு வாரேஞ்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். வரல. நான் தூங்கிட்டேன். காலையில் எழுந்து பார்த்தா அவரை காணோம். கால் பண்ணினா போன் சுவிட்ச் ஆஃப். பயமா இருக்கு அர்ஜுன். அவர் அப்படியெல்லாம் போக மாட்டார் ஆதினி. நைட்ல நீ தூங்கி இருந்தா பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாரு. வீட்டில் சொல்லிட்டியா? இது வீட்ல தெரிஞ்சா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். அர்ஜுன், பயப்படாத ஆதினி. சீனியர் கண்டிப்பா எங்கேயாச்சும் பக்கத்துல தான் போயிருப்பார். அவள் ஒரு நொடி மௌனமாய் மூச்சு இழுத்தாள். அப்படிதான் நானும் நினைக்கிறேன். ஆனா இவ்வளவு நேரம் எல்லாம் போயிட்டு என்னை பயமுறுத்த மாட்டார்னு இன்னொரு பக்கம் மனசு சொல்லுது. ஆனா நேத்து நைட்டு போனாரு. இப்ப அவரை தேடி வெளியே வந்து பார்த்தா ஒரு சிலரின் நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அர்ஜுன். நீங்க கொஞ்சம் கிளம்பி வாங்க அர்ஜுன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கு அர்ஜுன். ஓகே ஓகே. அதற்குள் சீனியர் கால் பண்ணினா எனக்கு கூப்பிடு. இல்ல வேற யாராச்சும் கால் பண்ணினா எனக்கு கூப்பிடு. அர்ஜுன், சொல்லுப்பா. 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்றால் கவலைப்பட வேண்டியது இருக்காது. ஒரு இரவு முழுவதும் காணோம். ஏற்கனவே பல பிரச்சனையில் நம்ம சிக்கி தப்பிச்சு வந்திருப்பதால் அவர் விளையாட்டுத்தனம் பண்ண மாட்டார். அதனாலதான் ஏதாவது சீரியஸா இருக்குமோன்னு பயமா இருக்கு என்றதும் அர்ஜுனுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அந்த நொடியே கிளம்பி விட்டான். அர்ஜுன் பதில் பேசவில்லை. அவன் வருவான் என்று ஆதினிக்கு தெரியும். அவன் எழுந்த நொடியே மகிழும் அவன் முகத்தை பார்த்தாள். நானும் வரேன் என்று அவள் கிளம்பி விட்டாள். ஆதினி மீண்டும் அழைக்க அர்ஜுனும் மகிழும் வண்டியில் ஏறியிருந்தார்கள். மகிழினி தனது அப்பாவிற்கு மெசேஜ் போட்டிருந்தாள். கூடவே தன் நண்பர்களுக்கும் நான் அர்ஜுனுடன் கொடைக்கானல் போகிறேன் என்று. அர்ஜுன் அழைப்பை ஏற்று ஹலோ. அவளோ, அர்ஜுன் ப்ளீஸ் மகிழுக்கு சொல்ல வேண்டாம் அர்ஜுன். ஏன்? வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சா அது வேற பிரச்சனையில் முடிஞ்சிடும். சும்மாவே எங்க அத்தை ரொம்ப பேசுறாங்க. அப்புறம் வீட்டுக்குள் இன்னும் பெரிய பிரச்சனை உருவாகிடும். அர்ஜுன், ஆஃப்டர்நூன்குள்ள அங்க வந்திருப்பேன். அப்புறம் மகிழ் என்னுடன் தான் வருகிறாள். அவள் அவங்க அப்பாக்கு மெசேஜ் போட்டுட்டா. அவளுக்கு புரிந்தது மகிழ் அர்ஜுனுடன் அவன் வீட்டில் இருக்கிறாள் என்று. சித்தப்பாவுக்கு இந்த முறையும் தொல்லை அமைந்து விட்டதே என்றாள் வருத்தத்துடன். அவர் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டார். யாருக்கு தெரியும், இந்த விஷயம் எங்களுக்கு தெரிவதற்கு முன்னாடி அவருக்கு கூட தெரிந்திருக்கலாம். நீ பயப்படாம இரு, நாங்க வந்துடுறோம் என்று அழைப்பை வைத்தாள். தீபக் ஈஸ்வரிடம் வந்து ஒரு வீடியோ காட்ட அதில் தீரன் படும் கோபமாய் அந்த ஹோட்டல் அறையை விட்டு வெளியே வந்து அமர்ந்திருப்பது தெரிந்தது. அவனோ அந்த வீடியோவில், அப்போ இதுவரை நான் தான் பிரச்சனையா? என்ன லைஃப் இது? சி, இவையே இவ்ளோ கேள்வி கேட்கிறா என்று புலம்பிக் கொண்டே வந்த தீரன் அந்த வீடியோவில் தென்பட்டான். அவன் அமர்ந்திருந்த நிலை சொல்லியது. அவனுக்கு யாரையும் பார்க்க விருப்பமில்லை, யாரிடமும் பேச மனமில்லை. ஒரு கடையோரத்தில் போய் அமர்ந்தான். கண்கள் வெறிச்சோடி இருந்தது. நீண்ட நேரமாய் ஒருவன் சோகமாய், அதுவும் கொடைக்கானலுக்கு வந்து இப்படி அமர்ந்திருக்கும் ஒருவனை கண்டதும் அங்கே இருந்து வந்தான் ஒருவன். அவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்டில் தங்கணும் என்றால் பணம் வசதி படைத்தவனால் மட்டும் தான் தங்க முடியும். கூடவே அவன் ஒரு வசதி படைத்தவன் என்பதை அவன் உடுத்தியிருந்த ஆடை சொல்லியது. அப்போதுதான், சார் சாப்பிட்டீங்களா? அது தீரன் தலையாட்டி விட்டு வேறு புறம் பார்வையை திருப்பினான். சார், இதை சாப்பிடுங்க, உங்க எல்லா கவலையும் பறந்து போயிடும். அவன் சிரித்தான். அந்த சிரிப்பில் நம்பிக்கை இல்லை, வெறுப்பு மட்டும்.
சார் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. என்ன பண்ணினாலும் என் கவலையெல்லாம் மறக்க முடியாது. போங்க. அந்த கை ஒரு தட்டை அவனின் முன் நீட்டி, இதை சாப்பிடுங்க, உலகத்தையே மறப்பீங்க என்று அவன் முன் வைத்தது. அது ஒரு முட்டை மசாலா போட்ட உணவு. ஈஸ்வர் மற்றும் தீபக் அந்த பிளேட்டை உச்சி பார்த்தார்கள். கொண்டு வந்தவனும், இது ஜஸ்ட் உங்களை வசீகரிக்கும் ஒரு உணவு சார், இதை மட்டும் சாப்பிட்டா இது எல்லா கவலையிலிருந்தோ உங்களை இப்ப விடுவிக்கும் என்று அந்த குரல் மீண்டும் மீண்டும் சொல்ல, ஏன்னா அவனுக்கு தற்போது இருக்கும் மனவெளியை எப்படியாவது குறைக்கணும் என்றுதான் இருந்தது. அவன் எடுத்து சாப்பிட்டான். அதற்கு பிறகு அவனுக்கு எதுவும் நினைவில்லை. ஒரு மாயை போல இன்னும் வேண்டும், இன்னும் கொஞ்சம் என்றே கேட்டுக்கொண்டே இருந்தான். அவனும் அதற்கு பணம் வேண்டும் என்றதும் அவன் கைகள் அவனையும் அறியாமல் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை விட்டு 500 ரூபாய் பின் 1000 ரூபாய் என்று எடுத்து கொடுத்து கொண்டிருந்தான். தீரன் முகம் புத்துணர்ச்சியில் துள்ளி குதித்தது. மனதுக்குள் சுமந்து கொண்டிருந்த பாரம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது. குழந்தை மாதிரி சிரித்தான். இத்தனை நாட்களாக தன்னை அழுத்திய எல்லா பிரச்சனைகளும் கரைகின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அவனுக்கு அது போதவில்லை. அந்த இன்னும் கொஞ்சம் அவனை எங்க கொண்டு போச்சு? ஈஸ்வர், தீரன் இது ஏதோ ஃபுட் என்று நினைத்து சாப்பிட்டு இருக்கான். தீபக், அப்போ அது என்னங்க சார்? இது போதை காளான். ஓ, அப்ப என்னன்னு தெரியாமலே சாப்பிட்டுட்டு இருக்காரு அவர். அது கெடுதல் என்று அவனுக்கு தெரியல சார். அவனுங்க இதை கொடுத்து தீரனை கடத்தி இருக்கலாம் இல்லையா? கடத்தி பணம் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். கடத்தி இருந்த ஹோட்டலில் இருக்கும் ஆதினியை மிரட்டி இருக்கணுமே. மிரட்டி இருந்தா ஆதினி நேரம் கால் பண்ணியிருப்பா எனும்போது மகளிடமிருந்து குறுஞ்செய்தி வரவும் ஈஸ்வர் தன் மெசேஜை எடுத்து காட்டி, அர்ஜுனுக்கு ஆதினி அழைத்திருக்கிறாள். அப்போ தீரன் இல்லை என்பது வரைக்கும் தான் ஆதினிக்கு தெரியும் போல. சார், போதை காளான் மனநிலை பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும் என்று கேள்விப்பட்டிருக்கேன். தீரனுக்கு அடிப்படையாய் எந்த கெட்ட பழக்கமும் இல்ல தீபக். அதனால இதையெல்லாம் உட்கொண்டால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஒருவேளை அதிகமா சாப்பிட்டு விட்டால் தீரன் உயிருக்கு ஆபத்து. அவனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது தீபக். அவன் பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை அவனை தேடி நாலா பக்கமும் வருது. நம்ம ஆட்களை போட்டு அவனை தேடி கூட்டிட்டு வர சொல்லு. நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தனும் அங்க போய் கண்காணிக்கட்டும். சார், போலீஸுக்கு போலாமா? போலீஸ் எல்லாம் போனா தேவையில்லாம அவன் ஃபியூச்சரும் ஸ்பாயில் ஆயிடும். இதை எவ்வளவு சீக்கிரமா பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரட்டாவும் இம்மீடியட்டாவும் பண்ணணும். கொஞ்சம் விஷயம் லீக் ஆனாலும் அவன் ஃபியூச்சர் க்ளோஸ். பிரபல தொழிலதிபரின் மகன் மருமகன் என்று அவர்களை பிரபலப்படுத்தி தீரனை பகடக்காய யூஸ் பண்ணிடுவாங்க. போதை காளானை சட்டப்படி பயன்படுத்துவது குற்றமாகும். ஆனால் அவனுக்கு அது போதை காளான் என்று தெரியாது. போதை கேஸ் உள்ள போயிட்டு வந்தா அடுத்தவன் ஃபாரின் போகணும். பெரிய ஆளா வளர்ந்து கொண்டிருக்கிறவன் முகத்தை சோஷியல் மீடியாவில் போட்டு அவன் பேரையே சீரழிச்சிடுவாங்க. சோ எந்த பேரு வராம அவனை கூட்டிட்டு வரணும் தீபக். தீபக் தலையசைத்தான். சார், நான் இப்பவே ஆட்களை பிரிச்சு விடுறேன். பஸ் ஸ்டாண்ட், லேக் சைடு, பழைய மார்க்கெட் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுவோம். அந்த வீடியோவில் இருக்கிற முகங்களை ஃப்ரீஸ் பண்ணி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஈஸ்வர் கண்கள் உற்று பார்த்தது. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ தீபக். தீரன் எங்கே இருக்கானோ அவன் அங்க ஒரு நிமிஷமும் தனியா இருக்கக்கூடாது. அவன் மனசு இப்போ நொறுங்கிய கண்ணாடி மாதிரி. இன்னொரு பிரச்சனை, அடி ஏதாவது வந்தா அவன் மனம் உடைந்து போயிடுவான். அந்த நேரம் கொடைக்கானலில் அடர்ந்த மலைப்பகுதி. மூச்சே அடங்குற மாதிரி குளிர். ஒரு பழைய குடிசை மாதிரி இருக்கிற கட்டிடத்திற்குள் தீரன் தரையில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். கண்கள் பாதி மூடி கிடந்தது. மூளை முழுக்க மழுங்கி இது நிஜமா கனவா அவனுக்கே புரியவில்லை. ஆதினி, மெதுவா அவன் உதடுகள் அசைந்தது. முன்னாடி அவள் தான் நிக்கிற மாதிரி தோணுச்சு. அதே சிரிப்பு, அதே கண்கள். அது, நீ இந்த ஃபுட் சாப்பிட்டா நம்ம கவலைகள் எல்லாம் மறந்துடும். நீயும் இதெல்லாம் சாப்பிட்டு எல்லாத்தையும் மற. நம்ம நல்லா இருக்கலாம். அப்புறம் எல்லா பிரச்சனைக்கும் நீயே சொல்லிக்கிற, நான் தான் காரணம், நான் தான் காரணம்னு. நீயும் இல்ல, மகிழும் இல்ல. மகிழ் பாவம், அவளை இதுக்குள்ள இழுக்காத. நம்ம இனி லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். சாரி ஆதினி, உன்னை திட்டிட்டேன். அங்கே அவன் கண்களுக்கு முன்னாடி ஆதினி தன் கண் முன்னால் அமர்ந்து வாதாடுவதைப் போல் குரல்கள் மாறி மாறி காதுக்குள் கேட்டது. அவன் தலையை பிடித்து கொண்டான். குரல்கள் 2 பேர் ஒரே நேரத்தில் பேசும் தோணி, ஒன்றுக்கொன்றே மோதும் நினைவுகள். அப்போது சார், சார் இங்க பாருங்க, ஒரு கரகரப்பான குரல். அந்த நேரம் யாரோ அவனை தண்ணீர் குடிக்க வைக்க, அது யார் என்று கூட அறியும் அளவுக்கு சுய நினைவில் இல்லை. அவன் தள்ளிவிட முயற்சி செய்தான். ஆனால் உடம்பு சொன்னதை கேட்கவே இல்லை. பயப்படாதீங்க சார், இன்னும் கொஞ்சம்தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். வேண்டாம். அந்த வார்த்தை குரலாக வெளிவரவே இல்லை. கார் கொடைக்கானல் மலை சாலையில் பாய்ந்து கொண்டிருந்தது. மகள் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அர்ஜுனின் முகத்தை பார்த்து அவளுக்கே புரிந்தது, இது சும்மா ஒரு தேடல் இல்லை. அர்ஜுன் என்றவள், ஏதாவது தப்பா போயிடுமா? அவன் ஸ்டேரிங்கை இன்னும் இறுக்கமாக பிடித்து, அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன். அதே நேரம் அவன் போனில் ஒரு மெசேஜ். ஆதினிக்கு வந்த மெசேஜை அவள் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாள். அன்னோன் நம்பர், லேக் வியூ சைடு, ஓல்டு கொடோன் ஹரி என்று.
அர்ஜுன் அதை பார்க்க, என்னாச்சுங்க? ஆதினி அவளுக்கு வந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கா. அர்ஜுனின் கண்கள் ஒரு நொடி அதில் நிலைத்தது. அவனுக்கு ஈஸ்வரின் முகம்தான் நினைவுக்கு வந்தது. மகிழ், சீட் பெல்ட் கட்டிக்கோ. கார் வேகம் இன்னும் கூடியது. ஆதினி ஹோட்டல் ரூமில் நிம்மதி இல்லாமல் நடந்து கொண்டிருந்தாள். கண்ணாடியில் தன்னையே பார்த்தாள். நான் தான் காரணமா? அந்த கேள்வி அவளை உள்ளுக்குள் கொஞ்சிக் கொண்டிருந்தது. அவன் போனை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு வினாடியும் ஒரு யுகம் மாதிரி நகர்ந்தது. அப்போது அவளின் செல்போனுக்கு கால் வந்தது. அவள் கண்ணீர் கலந்த குரலில், ஹலோ. அந்த பக்கம் முழுசா தெளிவில்லாத ஒரு மூச்சு. ஆதினி. அவள் உடம்பே நடுங்கியது. மாமா, மாமா. ஆனால் அதற்கு பதில் இல்லை. கால் துண்டிக்கப்பட்டது. அவள் தரையில் அமர்ந்து விட்டாள். கைகள் நடுங்க, கண்களில் பயம். ஈஸ்வர் அங்கிருந்த நண்பர் ஒருவரிடம் போதை காளான் பற்றி விசாரித்தான். காளானை முட்டையுடன் சேர்த்து ஆம்லேட்டாகவும் சாக்லேட் மற்றும் தேனுடன் கலந்தும் உட்கொள்கின்றனர். அந்த காளானில் உள்ள வேதிப்பொருள் உட்கொள்பவர்களை மயக்க நிலைக்கு கொண்டு செல்கிறது. இதற்காகவே அதனை வாங்கி உட்கொள்ள நினைக்கும் இளைஞர்கள் போதை கும்பலிடம் சிக்கி சில நேரங்களில் பணத்தையும் பல நேரங்களில் பறி கொடுக்கின்றனர். சிலர் பணம் பறிக்கும் நோக்கில் எந்த எல்லைக்கும் போவார்கள். சார், இப்ப எல்லாம் யாரும் கொடைக்கானல் அழக ரசிக்க வரல. அதற்கென்று வந்த காலம் மாறி போதை காளான் போன்ற போதைப் பொருளை தேடி வரும் நிலை உருவாகியுள்ளது. ஈஸ்வர், அதை சாப்பிட்டா என்ன ஆகும்? எதிரே அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அடுத்த நொடிய ஈஸ்வர் கொடைக்கானல் கிளம்பி விட்டார் தீபக்குடன். கொடைக்கானல் மலை சாலையில் மூடு பனி இன்னும் அடர்ந்திருந்தது. ஹெல்மெட் வெளிச்சம் முன்னால் ஓடிக்கொண்டிருந்த சாலையை முழுதாக விழுங்க முடியாமல் திணறியது. அர்ஜுன் கார் ஓட்டினான். ஆனால் அவன் பார்வை சாலையில் மட்டுமில்லை, ஒவ்வொரு திருப்பத்திலும். இன்னும் தாமதமாயிடுச்சோ? அந்த எண்ணம் தான். மகிழ் கைகளை கட்டிப்பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அவள் பயத்தில் பேசவில்லை. ஆனால் அவள் மௌனம் பெரும் இரைச்சல் போல் அவள் காதுக்குள் இருந்தது. லேக் வியூ சைடு ஓல்டு குடோன். அர்ஜுன் மெதுவாக முணுமுணுத்தான். அவன் போனில் மீண்டும் ஆதினி தனக்கு வந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண. 10 minutes, டோன்ட் பிரிங் போலீஸ். அவன் பற்களை இறுக்கினான். போலீஸ் வேண்டாம். அந்த வார்த்தை அவனுக்கு இன்னும் ஆபத்தானதாய் தோன்றியது. அதே நேரம் பழைய குடோன். சுவர்களில் ஈரம், கூரையில் ஒட்டி கிடக்கும் கருப்பு நிழல்கள். தீரன் தரையில் சாய்ந்து கிடந்தான். உடம்பு சொன்னதை கேட்கவே இல்லை. மூளை அவனுடையதே, கண்ட்ரோல் இல்லை. அவனுக்கு முன்னால் தெரியும் முகம் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அந்த குரல், சாப்பிட்டா நல்லா இருக்கும் சார். எவ்வளோ வேணும்னா சாப்பிடுங்க, நான் கொடுக்கறேன். இது கடைசி தடவை. அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் காதுக்குள் கேட்டது. ஆதினி, பாவம், அவள் தனியாய் இருக்கிறாள். என்னை தேடுவாள். என்னை கொண்டு போய் அங்க விடுங்க. தண்ணீர் அவன் முகத்தில் தெரித்தது. எழுந்திரு சார் என்றான் ஒருவன். அவனின் கண்ணம் இறுக பிடிக்கப்பட்டு யாரோ ஒருவனால் தீரன் தன் கண்களை திறக்க முயற்சி பண்ணி தோற்று போய் கொண்டிருந்தான். டே, இவன் தான் இன்னைக்கு நம்மளோட லாட்சி டிக்கெட். இவனை வச்சுதான் நம்ம இன்னும் 1 வருஷத்துக்கு வாழ போறோம். அதனால பையனை பத்திரமா பக்குவமா பார்த்துக்கோங்க. தீரனின் காதுக்குள் அந்த வார்த்தை விழ மயக்கத்துக்குள்ளே கூட தெளிவாக புரிந்தது. மறுபக்கம் ஈஸ்வர் மற்றும் தீபக் கார் கொடைக்கானல் எல்லைக்குள் நுழைந்தது. ஈஸ்வர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவன் கண்ணில் பயம் இல்லை, கோபம். தீபக், அவன் அடுத்து எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது, எல்லாம் நல்லபடியாக முடியணும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஈஸ்வர், ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ தீபக். தீரன் மேல எவன் கை வைக்கிறானோ அடுத்து அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அவன் மேல கை வைக்கிறவனுக்கு இந்த மலையில் ஒரு சாட்சி கூட இருக்கக்கூடாது. தீபக் தலையசைத்தான். சார், லேக் வியூ சைடு எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஆனால் அங்க யாரும் இல்ல. அங்க ஒரு குடோன் தான் மிச்சம். அதுதான் டவுட். ஈஸ்வர் சிரித்தான். அந்த சிரிப்பு இரக்கம் இல்லாதது. ஏனோ பல பிரச்சனைகளை பார்த்து பார்த்து கொடூரத்தின் முகமாய் மாறி போயிருந்தது. ஆதினி ஹோட்டல் ரூமில் விளக்கு எறிந்திருந்தது. ஆனால் அவள் மனமும் அங்கே தக தகவென எரிந்து கொண்டிருந்தது. அவள் போனை மார்போடு அணைத்து கொண்டாள். மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. தயவு செய்து எங்கிருந்தாலும் வந்துடுங்க. ஒரு தடவை மட்டும் பேசுங்க. அவள் கண்ணீர் போனில் திரையை நினைத்தது. அவள் மனதுக்குள் ஒரே பயம். மாமா பத்திரமா திரும்ப வரணும், எப்படி இருந்தாலோ என்பது மட்டுமே அவளின் மிகப்பெரிய வேண்டுதலாக இருந்தது. அந்த நொடியில் அவள் போன் ஒலித்தது. இந்த தடவை வீடியோ கால். அவள் நடுங்கிய கைகளால் எடுத்தாள். ஸ்கிரீனில் ஒரு நிழல், கட்டிட சுவர், தரை, பின். தீரன் முகம் வெளுத்து போயிருந்தது. அவனின் கண்கள் அவளை தேடுவது போல. ஆதினி, நான். அடுத்த நொடி கேமரா சுழன்றது. ஒரு குரல். அவனை கண்டதும் ஐயோ மாமா என்று அவள் அலறி துடிக்க, கத்தாதீங்க மேடம், அவர் உயிரோட இருக்கணும்னா என்று சொல்லிக்கொண்டு அந்த போன் கால் கட்டானது. கால் கட்டானதும் ஆதினி கத்தவில்லை, பயந்து விட்டாள். அவள் மௌனம்தான் அவளை கொன்றது. அர்ஜுனுக்கு அழைக்க நான் வந்துவிட்டேன், நீ பயப்படாதே என்று சொல்லிவிட்டு அவன் வேலையில் கவனம் பதித்தான். அர்ஜுன் வாகனம் அந்த குடோன் முன்னால் நின்றது.
மகிழினி அப்போதுதான் அந்த காட்சியை பார்த்தாள். அது மேகம் சூழ்ந்த ஒரு இடம். ஐயோ, இதுதானே என் கனவில் வந்த அந்த இடம். அர்ஜுன் பிரேக் போட்டான். பின் மகள் காரை விட்டு இறங்காத. அவள் பயத்தில் அவன் கையை பிடித்தாள். அர்ஜுன், கவனமா இருங்க. அவன் தலையாட்டினான். என்ன நினைத்தாலோ அவன் 2-8 தான் எடுத்து வைத்திருப்பான். இரவில் வந்த கனவு அவளை பயம் முறுத்த வேகமாய் அவனின் பின்னாடி அவளும் அந்த குடோன் நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அதே நேரம் மற்றொரு பக்கம் ஈஸ்வரின் கார் எவ்வழியாக உள்ளே போவது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். குடோன் கதவு மெதுவாக திறந்தது. உள்ளிருந்து தீரனின் குரல் மங்களாக, ஆதினி சாரி. அந்த ஒரு வார்த்தை அங்கே நின்ற எல்லோரையும் நிசப்தமாக்கியது. தீரனை அந்த நிலையில் கண்டதும் மகிழினி ஓடிப்போய் அவனை தூக்கி, மாமா மாமா என்று அவன் கன்னங்களை தட்ட, அப்போது 4 சுற்றி வளைத்தனர்.